கிழவிளங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்குசி திருத்தொண்ட தொகுவிதி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் நவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை கர்ணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகணியாவுடைய திருவடிகளை நீலநினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை எல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய சைவ பாட வகுப்பிலே பதி இலக்கணம் பார்த்தோம் போன மாதம் இல்லைங்களா. சிவப்பிரகாசத்தில் உமாவதி சிவாச்சாரியர் செய்த மிகச்சிறந்த ஒரு நூல் அப்படின்னா 8 நூல்கள் செய்திருக்கிறார். அதில் திருவருட்பயன் ஒன்று, இன்னொன்று சிவப்பிரகாசம். இந்த 2 நூலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். திருவருட்பயன் நல்ல தெளிவாக நம்ம படிச்சுட்டோம்னாவே ஓரளவுக்கு சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணும். அது எந்தெந்த அதிகரணம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறது அதில் தெளிவாக 10 அதிகரணமும் நல்ல தரவாயிட்டோம்னா மற்ற நூலெல்லாம் ரொம்ப எளிமையாக புரியும். அதான் வேற ஒன்றும் இல்லை. நமக்கு சைவ சித்தாந்தம் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல திருவருட்பயன் படிக்கணும். அப்புறம் தான் நம்ம இந்த நூலெல்லாம் படிக்கணும். இதுக்கு பேர் புடை நூல்னு பேருங்க. அதாவது சார்பு நூல் அப்படின்னு பேர். அதாவது இப்போ பெரிய புராணத்துக்கு எப்படி சார்பு நூல் அப்படிங்கிறது என்னென்னா திருத்தொண்டர் திரு அந்தாதி இல்லைங்களா. முதல் நூல் திருத்தொண்டர் தொகை. இதுக்கு முதல் நூல் சிவஞான போதம். இதுக்கு சார்பு நூல் இதுதான், சிவப்பிரகாசம் தான். அது மாதிரி சிவப்பிரகாசம் ஒரு முக்கியமான நூல், மிகச்சிறந்த ஒரு நூல். உமாவதி சிவாச்சாரியர் செய்த ஒரு நூல். 100 பாடல்கள். அதில் 50 பாடல்கள் பொது தன்மையை சொல்லக்கூடியது. மீதி 50 பாடல்கள் உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லி பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆன்மான்னா ஆன்மானுடைய இயல்பை சொல்லக்கூடியது, அடுத்தது ஆன்மானுடைய சிறப்பு இயல்பை சொல்லக்கூடியது, அடுத்து பின்னாடி வரக்கூடியது அது சிறப்பதிகாரத்தில். 50வது பாட்டுக்கு மேலே வரதெல்லாம் சிறப்பதிகாரம். இதுவரைக்கும் இருக்கிறது பொது அதிகாரம். இப்போ பதி இலக்கணத்தை போன வாரம் சிந்திச்சோம் இல்லைங்களா. நீடும் பராசக்தி நிகழிச்சா ஞானம் நிறைகரியை தராதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திரு உருவமாகி நவின்று பல கலைஞாத விந்து ஆதி கூடுமொழி வல்லகுடிலை மாயை மேவி கொடுவினைகள் தனுகரண புவன போகம் வீடு பெற நிறுவியவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கடசலம் சகல பெற்றியாமே என்று சொல்லி, அதாவது நிலை பெற்ற மேலான சிவசக்தி, அந்த சிவசக்தியானது செயல்பாட்டின் மூலமாக இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லி 3 சக்தியாக மாறும். ஆமாம், அப்படி அந்த 3 சக்திகளை இறைவன் பொருந்தி அடைதற்கு அரிய திருவருளையே திருமணியாக கொண்டு, அதாவது பெருமானுக்கு மலமற்றவன் பெருமான். நம்மெல்லாம் மலமுடையவர்கள் இல்லையா. பெருமான் நின்மலன் அப்படின்னு அவனுக்கு பேர். நமக்கெல்லாம் ஆணவ மலம் இருக்குது, அவருக்கு அது கிடையாது. அதனால் மலமற்ற அந்த இறைவன் பொருந்தி அடைவதற்கு, அந்த சக்தியை அடைவதற்கு திருவருளையே திருமேனியாக கொண்டு அப்படிங்கிறது. பெருமானுக்கு திருமேனியாக இருக்கக்கூடியது என்னன்னா திருவருள் தான் திருமேனி. அதனால் இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய உண்மையான நிலை என்னென்னா அருவம். அவர் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. பெருமானுடைய உண்மையான நிலை என்னென்னா அவர் அருவமாக இருக்கக்கூடிய பெருமான் ஒரு உருவந்தாங்கி நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக உருவந்தாங்கி வர்றார். இந்த மாதிரி சிவலிங்க திருமேனி என்று சொல்லுவது அருவமும் இல்லை உருவமும் இல்லை இல்லைங்களா. மற்றது இப்போ உமையம்மை, நடராஜ பெருமான், அதே மாதிரி தென்முக கடவுள், பைரவர், சண்டிகேஸ்வரர், இதெல்லாம் இறைவனுடைய திருமேனிகளாக 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாக வைத்து போற்றப்படுவது. முருகன், விநாயக பெருமான் எல்லாமே. அது எப்படி அந்த திருமேனி அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னா நம்மளை மாதிரி அந்த மேனி கிடையாதுங்க. அது இறைவன் தன்னுடைய அருள் சக்தியின் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமேனி. அதனால் அந்த திருமேனிக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லை. நம்மளுடைய உடம்பு வேற, இறைவனுடைய உடம்பு வேற. நம்மளை மாதிரி தானே அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது இல்லைங்களா. அது இறைவனுடைய திருவருள் சக்தியின் மூலமாக எடுத்துக்கொண்ட திருமேனி. நம்ம அப்படி இல்லை, அசுத்த மாயனுடைய காரிய பொருள் நம்ம உடம்புங்க. அதனால தான் நமக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறது, கோபம் வர்றது, கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறது, அப்புறம் வருத்தப்படுறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால்
அந்த அசுத்த மாயையினுடைய காரிய பொருள் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் நம்மளை வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது, மயக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இறைவனுக்கு கிடையாது. அதனால் இப்போ நமக்கு பெருமான் வந்து அப்படி திருவருளியே திருமேனியாக கொண்டு நாதம் விந்து முதலிய தத்துவங்கள் வந்து கூடுகின்ற ஒளிமிகுந்த சுத்தமாயை பொருந்தி அவன் இருக்கக்கூடியது சுத்தமாயைங்க, நம்ம இருக்கக்கூடியது அசுத்த மாயை. அதாவது மாயை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உலகமாக நினச்சிக்கங்களேன். அதில் வந்து அசுத்தமாயை சுத்தமாயை ரெண்டு இருக்குது. அது என்ன அசுத்தமாய் சுத்தமாய் அப்படின்னா, அசுத்தமாயின்னா என்னென்னா ஆணவ மலம் இருக்கக்கூடிய பகுதி அசுத்தமாயி, அங்கே தான் நாமெல்லாம் இருக்கோம். பெருமான் இருக்கக்கூடியது சுத்தமாயி. சுத்தமாயியில் வந்து ஆணவ மல கலப்பு கிடையாது, அங்கே இறைவன் இருக்கிறதுனால. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஒளி மிகுந்த ஒரு இடத்துல இருளுக்கு அங்கே வேலை இல்லை இல்லையா? அது மாதிரி இறைவன் என்று சொல்லுவது ஒரு ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல ஆணவம் என்று சொல்லக்கூடிய இருளுக்கு அங்கே வேலை இல்லை. அதனால் அசுத்தமாய் சுத்தமாய் என்று சொல்லக்கூடிய இடத்துல இறைவன் மட்டும் இருக்கிறான். இறைவன் இருக்கிறதுனால அங்கே வந்து ஆணவ மலம் இல்லை. அதனால் அதுக்கு பேர் சுத்தமாயின்னு பேருங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடியது அப்படி இல்லை, ஆணவம் இருக்குது, மாயை இருக்குது, கண்மம் இருக்குது. இந்த உடம்பே நமக்கு என்னென்னா மாயையினுடைய காரிய பொருள் தான். ஆமாம், அசுத்த மாயையினுடைய காரிய பொருள். அதனால தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா மயக்கம் வர்றது, அப்புறம் ஒரு விருப்பு வெறுப்புகள் வருவது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அசுத்த மாயையினுடைய வேலை தான். அதெல்லாம் மாயையினுடைய வேலை. மாயை மயக்கமும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கூட அந்த மாயையில் கொஞ்சம் அகப்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களால வந்து அதிலிருந்து மேலே வர்றது கஷ்டம். மறுபடியும் எப்படி வரணும்? பெருமானுடைய திருவடியை பற்றி தான் நம்ம வரணும், வேறு வழியே கிடையாது. நம்ம அதிலிருந்து வெளியில் வரணும்னா ஒரே வழி இறைவனுடைய திருவருளை பற்றுக்கோடாக கொண்டு தான் நம்ம அதிலிருந்து மேலே வர முடியும். அதை ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனேன்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படி காமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுறாமீன் விழுங்கிட்டு இருக்குதான் அவர் ஒரு பெரிய கடலில் மாட்டிகிட்டு இருக்கிறாராம். அந்த கடலில் அந்த சுறாமீன் விழுங்கிட்டு இருக்குது. அந்த கடல்லிருந்து மேலே ஏறுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அஞ்செழுத்து தான் அதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறார். ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே அப்படிங்கிறார். நம்ம அந்த மலங்கள்லிருந்து நீங்குவதற்கு ஒரே வழி என்னன்னா நமக்கு அந்த அஞ்செழுத்து தாங்க. அதாவது பல இடங்களில் நம்ம அதை பார்க்கலாம். இப்படி கருவி உலகு நுகர்பொருள் ஆகியவற்றை பெருமை பெற படைத்து நிறுத்தி அவற்றை ஆக்கி ஒடுக்கும் திருமேனி விளங்கி பெருமான் வந்து தடத்த நிலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, சொரூப நிலைன்னு இருக்குது. சொரூப நிலையில் வந்து இறைவன் ஒருவன் தான். அப்படியே அது பெருமானுடைய சொரூப நிலையில் வந்து அங்கே ஒன்றும் கிடையாது. ஞானியர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நிலை அந்த நிலைங்க. தடத்த நிலை அப்படிங்கிறது திருமேனி கொண்டு 24 மாகேஸ்வர மூர்த்தங்கள், சிவலிங்க திருமேனியை சேர்த்தா 25 இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு? நமக்கு அருள் செய்வதற்காக இறைவன் தானே கீழே இறங்கி வந்து நமக்காக இந்த மண்ணுலகத்தில் நம்ம எல்லாம் உய்விக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் செய்யக்கூடிய ஒரு வேலை தான், ஒரு அருள் செயல் தான் அதெல்லாங்க. ஆமாம், மணிவாசக பெருமான் கூட சொல்கிறார் இல்லைங்களா, தேன்பலச்சோலை குயிலே சிறுகுயிலே இது கேள்னி. அந்த பாட்டில் சொல்வார், வான் பலைத்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் அப்படின்பார். பெருமான் எங்கே வானத்திலிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு ஏன் வந்தான் அப்படின்னா, நம்மளை ஆட்கொள்வதற்காக வந்தான். இப்போ பாருங்கள், பெருமானுடைய ஒரு பெரும் கருணை. அதனால் சாமிக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குதான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மனால சாமிக்கு ஒரு லாபமும் கிடையாது, பெருமானால தான் நமக்கு லாபங்க. ஆமாம், லாபம் அடைகிறது பூரா ஆன்மா தானே ஒழிய இறைவனுக்கு ஒன்றும் கிடையாது. அதான் அந்த பாட்டு, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார். கேட்குறாரு இல்லைங்களா? அதாவது நீங்கள் உங்களை எனக்கு கொடுத்தீங்க, என்ன நான் உங்களுக்கு கொடுத்தேன், அப்படி ஒரு பரிமாற்றம் நடந்தது. அதனால் யாருக்கு லாபம்? அதை யார்கோலோ சதுரர் அப்படின்னாரு. அப்போ அதான் மீண்டும் அவரே சொல்கிறார், அந்த ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன். நீங்கள் எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் கிடைச்சது. ஆனால் என்னால் உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ யார் ஜெயிச்சது? நான் தான் அப்படிங்கிறார் மணிவாசக பெருமாள். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டால் யான் இதற்கிலன் ஒரு கைமாறு அப்படின்னு. எனக்கு என்ன இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னா பெருமானும் நமக்குள்ளே வராரு, நம்மளும் சாமிக்குள்ளே போகிறோம். ஆனால் 2 பேர்த்துக்குள்ளே அந்த ஒரு இது நடந்தாலும் இன்பம் யாருக்குன்னா நமக்கு தாங்க. நம்மனால அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட நம் மீது கருணை கொண்டு நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் நம்மளை
ஏற்றுக்கொள்கிறார். வேற ஒன்றும் இல்லை. நமக்கு நீங்கள் பூசை பண்ணுறதுனாலையோ திருமுறை படிக்கிறதுனாலையோ அவனுக்கு ஒரு பெரிய இன்பமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஈடேறணும், இந்த பிறப்பிலைனாலும் அடுத்த பிறப்பிலையாவது இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு நல்ல கதிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் பெருமானுடைய வேட்கையை ஒழிய பெரிய அபிஷேக ஆராதனைகள் செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அருளோ அல்லது பெருமானிடத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா அன்பு தாங்க. அன்பு தான். நீங்கள் வந்து எல்லாருமே நம்ம கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு கோயிலை கட்ட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இறைவனிடத்தில் அன்பு செய்யணும், அவ்வளோதான். அதான் நம்மளால் முடியும். அப்படி அன்பு செஞ்சால் போதும், பெருமான் நமக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறது தான் நமக்கு திருமுறைகள் சொல்லுவது. அதுக்காக சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 திருமேனிகள் எடுத்து நமக்கு அருள் செய்கிறாருங்க. அதான் அருவம் என்று சொல்லக்கூடிய உருவமற்ற நிலை, அருவுருவம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேனி, இன்னொன்று தடத்த நிலை என்று சொல்லக்கூடிய உருவத் திருமேனிகள். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய கருமேனியை கழிப்பதற்காக இறைவன் எடுத்துக்கொண்ட திருமேனி. நம்மளுடைய கருமேனி நம்ம கருவில் மீண்டும் போய் பிறக்காமல் இருக்கிறதுக்காக இறைவன் எடுத்து இந்த திருமேனிகளை எடுத்து நமக்கு வந்து அருள் செய்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம உயிரினங்களுக்கு அருள் புரிவதற்காக பொது வகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்கும் ஞானம் சிவசக்தியின் வடிவமாகும். சிவசக்தியினுடைய வடிவம் என்னன்னா ஞானம்தான் அவனுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுவே பராசக்தி என்று வழங்க பெறும். 5 தொழில் செய்யும் போது அசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று 3 வகையாகவும், இந்த சக்திகளை சிவன் சேர்ந்தபோது சக்தி காரியமான அருள் திருமேனி உண்டாகும். ஞான சக்தியை சேர்ந்தபோது அருவநிலை உண்டாகும். அதுவே சிவ தத்துவம் என்று சொல்லி சொல்லாருங்க. அதாவது ரொம்ப முக்கிய சிவதத்துவங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் சிவதத்துவம். ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக சேர்ந்தபோது அருவுருவ நிலை. அந்த அருவுருவ நிலை அப்படிங்கிறத சதாசிவ திருமேனி. அங்கே என்ன இருக்குது? ஞானம் கிரியை 2ம் சமமாக இருக்குது. அப்படி 2 சமமாக இருக்கக்கூடிய திருமேனி தான் சதாசிவ திருமேனி. இந்த சதாசிவ திருமேனி அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லாரும் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அணு உலைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சிவலிங்க திருமேனியினுடைய அமைப்பில் தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அந்த திருமேனிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதாவது சயின்டிஃபிக்கலாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த உருவத்துக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மெய்ஞானம் அது சொல்லிடுச்சு. நமக்கு வழிபாட்டுக்கு உகந்த மேனி என்னென்னா சிவலிங்க திருமேனி. அப்புறம் அதிலிருந்து வரக்கூடியதான் மற்றதெல்லாம். அதாவது அருவத்திலிருந்து வருவது அருவுருவம், அருவுருவத்திலிருந்து வருவது உருவம். மற்ற உருவத் திருமேனியில் எங்கேருந்து தோன்றுது அப்படின்னா அருவுருவத் திருமேனியாக சிவலிங்கத்திலிருந்து தான் எல்லாமே. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுவே மகேஸ்வர தத்துவம் எனப்படும். சிவம், சதாசிவம், மகேஸ்வரம் ஆகிய 3இல் வேறுபாடு இல்லை. சக்திகளின் தொழில் வேறுபாட்டால் வேறுபாடு உண்டு. அருவுருவத் திருமேனியாக சதாசிவமூர்த்தி தற்புருடம். அதாவது சதாசிவ திருமேனிக்கு வந்து 5 முகங்கள் சொல்லுவாங்க. ஆமாம், தற்புருடம், தற்புருடம், சதாசிவம் இருக்கு, சதாசிவம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம். நல்லா இருக்குது. தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் ஆகிய முகங்கள் 4 வேதங்களையும் ஈசான முகத்திலிருந்து ஆகமங்களையும் தோற்றுவித்த. அதாவது புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா 4 வேதம் இருக்கு இல்லைங்களா? ரிக்கு, யசு, சாம, அதர்வனம். அந்த 4 வேதமும் எங்கிருந்து வந்தது அப்படின்னா தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். ஈசான முகத்திலிருந்து தோன்றியது ஆகமங்கள். அப்போ ஆகமங்கள் 28 அப்படிங்கிறது ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் எண்ணில் ஆகமம் அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு. அது 28 ஆகமங்கள் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா சிவபெருமானுடைய ஈசான முகத்திலிருந்து தோன்றியது. ஆமாம். அதே மாதிரி வேதங்கள் ஏனைய 4 முகங்களிலிருந்து தோன்றியது வேதங்கள். அதான் நம்ம பெரிய புராணத்தை சொல்லுகின்ற பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 5வது வேதம் அப்படின்னு. இந்த நூலை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன சொன்னாங்கன்னா 4 வேதங்களுக்கு மேலாக 5வது வேதம் இந்த பெரிய புராணம் என்று சொல்லித்தான் நமக்கு அரங்கேற்றம் பண்ணியது. அவ்வளவு சிறப்புடையது. வேதத்துக்கு இணையான ஒரு சிறப்புடையது பெரிய புராணம். அதனால தான் பெரிய புராணத்தில் இல்லாததே இல்லை. வேதத்தை பற்றி சொல்லியிருக்கு, ஆகமத்தை பற்றி சொல்லியிருக்கு, பூசையை பற்றி சொல்லியிருக்கு, சரியை கிரியை யோகத்தை பற்றி சொல்லியிருக்கு, ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கு. எல்லாமே பெரிய புராணத்தில் இருக்கு. பெரிய புராணத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை. அதுதான் அது ஒரு ஞான பணுவலாக சொல்லப்படுவது. இப்படி இது சென்ற வகுப்பில் பார்த்தோம். இருந்தாலும் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு
ஒருவனோடு ஒருத்தி என்று ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவது முதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும், அவன் தான் பெறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உலகம் தோன்றுவதற்கெல்லாம் ஒரு கர்த்தா வேணும் இல்லையா? உலகம் தானே தோன்றாது, அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேணும், அதுதான் சிவபெருமான் இல்லைங்களா? உலகம் வந்து அசுத்தமாயிலிருந்து தோன்றுதுன்னா, அசுத்தமாயி அப்படிங்கிறது அறிவற்ற ஒரு சடப்பொருள் தான். ஒரு சடப்பொருள் தானே தோன்றாது, அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேணும், அதுதான் பெருமான். அது சென்ற வகுப்பில் நம்ம விரிவாக சிந்தித்தோம். அதாவது ஒரு பொருள் தோன்றுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், 3 காரணம் வேணுங்க. முதல் காரணம், அப்புறம் நிமித்த காரணம், துணை காரணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சட்டி பானை எடுத்துக்கங்களேன். ஒரு பானை தோன்றுவது, ஒரு பானை ஒன்று உருவாகணும்னா அதுக்கு முதல் காரணம் என்ன? மண் இல்லைங்களா? அப்புறம் அந்த மண் தானே பானையாக ஆயிருமா? அதை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் வேணும், அவன் தான் குலாலன், குயவன். அவனுக்கு பேர் என்னென்னா நிமித்த காரணம்னு பேருங்க. சரி, மண்ணும் குயவனும் இருந்தால் பானை உருவாயிருமானா தண்டு வேணும், சக்கரை வேணும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? துணை காரணம்னு பேருங்க. அப்போ ஒரு மண்பாண்டம் உருவாவதற்கு மண் முதல் காரணம், அந்த குலாலன் நிமித்த காரணன், அந்த தண்டு சக்கரம் துணை காரணம். அது மாதிரி இந்த உலகம் உற்பத்தி ஆகணும்னா முதல் காரணம் மாயை இல்லைங்களா? மாயை தானே உருவாகாது, அதை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் வேணும், நம்மளால முடியாது. அதுதான் சிவபெருமான், அதுதான் நிமித்த காரணன் சிவபெருமான். அப்புறம் துணை காரணம், இந்த கண்மம் மாயை இதெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் துணை காரணம். அந்த மாயை என்று சொல்லுவதெல்லாம் துணைக்கு, அந்த கண்மம் எல்லாம் துணைக்கு. இப்படி தான் அந்த உலகம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமான் செய்யக்கூடியது முத்தொழில் செய்கிறான் அப்படிங்கிறத, 5 தொழில் செய்கிறது எல்லாமே சென்ற வகுப்பில் நம்ம எளிதாக விரிவாக சிந்திச்சது தான். 5 தொழில் அப்படிங்கிறது என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இல்லையா? பெருமானுடைய திருக்கூத்து என்ன? 5 தொழில் கூத்து. கூத்த பெருமானுடைய திருநடனம் என்ன சொல்லுது நமக்கு? 5 தொழில்களை சொல்லக்கூடியது 5 தொழில் கூத்து இல்லைங்களா? படைத்தல், இந்த உலகத்தை படைப்பது. அப்புறம் இந்த உலகத்தை நிலைநிறுத்துவது காத்தல் இல்லைங்களா? மீண்டும் இந்த உலகத்தை அழிப்பது. அதுக்கு முன்னாடி இது 3 உலகத்தில் நடக்கக்கூடியது. வெளியில் இன்னும் 2 சொல்லியிருக்குது பாருங்க, மறைத்தல், அருளல். அது எங்கன்னா ஆன்மாவில் மறைத்தல் தொழில் எப்போ நடக்குது அப்படின்னா, நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் இறைவன் திருவடியை நம்ம அறிய முடியாத மாதிரி மறைத்து நின்று உலகியல் இன்ப துன்பங்களை செய்வது அது இறைவனுடைய சக்தி தான். இப்போ நம்ம உலகியலில் எல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், எல்லா பக்கம் வரோம். இது எதுக்காக அப்படின்னா, பக்குவம் வருகின்ற வரைக்கும் ஒரு துணியில் அழுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுக்கு போகிற வரைக்கும் நமக்கு நல்லா கசக்கி புழிஞ்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அழுக்கு போயாச்சு அப்படின்னா துணி தூய்மை அடைஞ்சு. அது மாதிரி இப்போ நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் இறைவன் என்ன செய்வார்? இன்பத்தை கொடுப்பார், துன்பத்தை கொடுப்பார், மீண்டும் இன்பத்தை கொடுப்பார். மாறி 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 இன்ப துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? எங்கள் மருமகனால தாங்க நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு மாமியார் சொல்லுவாள். மருமகளை போய் கேட்டேன்னு வச்சுங்களேன், எங்கள் மாமியார் பண்ணுற அட்ராசிட்டி இவ்வளோன்னு இல்லை அப்படின்பா. ஆனால் இதுக்கெல்லாம் யாரும் காரணம் இல்லை, நம்மளுடைய துன்பத்துக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு என்னைக்கு அந்த உணர்வு வருதா, ஆனால் பக்குவம் வந்தாச்சுன்னு அர்த்தங்க. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவன் யாருக்கு இந்த துன்பம் செய்ய முடியாதுங்கிறத உண்மைங்க. இன்பமும் துன்பமும், அதாவது பிறர் தர வாரா அப்படிங்கிறதான் நமக்கு இது இலக்கியமே சொல்லுது. ஆமாம், நமக்கு நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, நான் தான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணுங்க. நம்ம எவ்வளவு கொடுமையான கணவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமையான மனைவியாக இருந்தாலும் சரி, என்னுடைய துன்பத்துக்கு நான் தான் காரணம். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய வேற ஒன்றும் கிடையாது. சைவ சித்தாந்தம் எதுக்கு படிக்கணும்னா, வீணாக தேவையில்லாத அவங்க மேலே பழி போடுறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சட்டையில் இருக்குதோ அதுதான் ஆப்பையில் வரும். நம்ம செஞ்ச புண்ணியம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தான் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் அனுபவிக்க முடியாது. நீங்கள் என்னென்ன அதான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்துட்டார் வள்ளுவ பெருமான். அவன் என்ன நமக்கு அனுபவிக்கணும்னு இன்னைக்கு கொடுத்துருக்கிறானோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அப்படின்னா நமக்கு என்ன, ஒரு பெரிய நாட்டினுடைய இளவரசர் அவரே திருக்கச்சூரில் போக போகிறோம். திருக்கச்சூரில் மதிய நேரம் போய் இறந்து கொண்டு வந்த சோத்தை தான் அன்னைக்கு சாப்பிடணும்னு அவருக்கு எழுதப்பட்டது. அது பெருமான் விதிக்கப்பட்டது. அதை அவரால் மாற்ற முடியாது. சாமி நினச்சிருந்தா அப்படி ஒரு பலகாரஞ்சோத்தோடு 16 சுவை உணவோடு கொடுத்துருக்கலாமே.
ஆனால் அந்த அன்னைக்கு அவர் வந்து அந்த பிராமண தெருவில் போய் ஒவ்வொரு அந்தனர் மனையாக இறந்து கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லைங்களா? அது கூட அந்தனர் மனையாக தான் இறந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்படின்னா அந்த அன்னைக்கு அவருக்கு அதுதான் விதிங்க. அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் ஓடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. சாப்பிட்றதுல மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறதுலையும் சரி, கணவன் மனைவிக்கு அமையறதும் சரி, மனைவி கணவனுக்கு அமையறதும் சரி, எல்லாமே நம்ம செய்த வினைப்பயன் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு நல்ல பிள்ளைகளாக வந்து வாய்க்கும், ஒரு சிலருக்கு கொண்டு போய் எங்காச்சும் தள்ளிட்டு வரவனா வந்து வாய்ப்பான். என்ன பண்ண முடியும்? அவங்க நம்ம செஞ்ச வினையினுடைய பயன்தான் அதெல்லாம், இல்லைங்களா? அதனால் எதுக்காக நம்ம கவலைப்பட்டுக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டே இருக்கணும், நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். எதையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு அப்படிங்கிறீங்களா? இது நம்ம கடமை. இந்த உடம்பை கொடுத்துருக்குறான் பாரு, அதுக்கு நம்ம அவனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? இல்லையா? உடம்பை கொடுத்துருக்குறான், கருவிகரணங்களை கொடுத்துருக்குறான், இந்த அடியார்களை கொடுத்துருக்குறான், இதை படிக்கிறதுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்குறான். இதெல்லாம் யார் கொடுத்தது? பெருமான் கொடுத்தது. உயிர் வந்து அனாதி, ஆனால் உலகப் பொருள்கள் உடம்பு முதல் கொண்டு எல்லாமே இறைவன் கொடுத்தது. அதனால் வந்து இதுக்கு மேலே நம்ம தருகேட்டு போகக்கூடாது. அதனால் நமக்கு ஒரு கடிவாளம் வேணும். அதனால் இப்போ பெருமானுடைய திருவடியில் இருக்கணும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா போதுங்க. சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது நமக்கு. ஆமாம், முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலுமாம். இதெல்லாம் வந்து சாமியினுடைய ஒரு விளையாட்டுங்க. நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். ஏற்ற இவை அரணருளில் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் என்று சொல்லி, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, இல்லையா? வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்வழிகள் ஆப்ப வரம் செய்ய அனுபவங்கள் மேல் வந்தார்கள். நம்ம இதெல்லாம் பெருமானுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இந்த உலகத்தை படைப்பது, நம்மளையெல்லாம் போட்டு படுத்துறதெல்லாம் சாதாரண அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. நமக்கு தான் அதெல்லாம் பெரிய சாகசம், அப்படியெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. ஆமாம், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு சொல்லுவது போல. ஆமாம், எல்லாமே இறைவனுடைய அருட்செயல். சரி, இப்போ இறைவனை பற்றி சென்ற வகுப்பில் சிந்திச்சோம். இருந்தாலும் நினைவுபடுத்துறதுக்காக நான் கொஞ்சம் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ஆன்மாவனுடைய இலக்கணம் என்ன? அது நம்மளை பற்றி ஆன்மானா யார்? நம்ம தான், இல்லையா? பெரிய நம்மளை எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள் இறைவன், பதி, இல்லைங்களா? பதிக்கு அடுத்தது என்ன? பசு, இல்லைங்களா? பசுக்கு அடுத்தது தான் பாசம் வரும், இல்லையா? இப்போ இறைவன் ஒரு முதன்மையான பொருள், எல்லாத்துக்கும் மேலான பொருள் இறைவன். இறைவனை பற்றி நாம் சிந்திச்சோம். அவனை எந்த ஒரு உலகியல் எல்லாம் ஒன்றும் தாக்காது. ஆணவ மலமாக எதுவும் ஒன்றும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அது பிரகாசமான ஒளி. அந்த ஒளி முன்னாடி எந்த ஒரு இருளும் நிற்க முடியாது. யாவையும் சூனியம் சத்தியதிர் அப்படின்னார் யார்? சிவஞான போதத்தில் 7ஆம் சூத்திரம். யாவையும் சூனியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல தீ எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கிற தீக்கிட்ட கூட வைக்கப்பிள்ளை போகிற வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாத பொசுங்கி போயிடும். அது மாதிரி அது பெருமான் என்று சொல்லுவது அப்படி ஒரு பிழம்பு. அந்த பிழம்புக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. ஆமாம், யாவையும் சூனியம் சத்ததிர் ஆகலில் சத்தை அறியாது அசத்து இழது அறியாது இருதன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா அப்படின்னார். அதாவது இறைவன் வந்து என்னென்னா பாசப்பொருள்களை அறிய முடியாது பெருமான். ஏன் அப்படின்னா அவனே வந்து ஒரு சோதி பிழம்பாக இருக்கிறதுனால அது முன்னாடி பாசப்பொருள் நிற்க முடியாது. ஆனால் பாசப்பொருள்கள் என்னென்னா அதுக்கு அறிவு கிடையாது, இல்லைங்களா? அறிவு இல்லாதனால அதுவும் இறைவன் அறிய முடியாது. இப்போ இறைவன் பாசப்பொருள்களை அறிய முடியாது. அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார்? ஒரு அதை யாவையும் சூனியம் சத்ததிராதலின் சத்தை அறியாதுன்னு. இப்போ ஒரு வைக்கப்பில் தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீக்கு பக்கத்தால் வைக்கப்பில் போகிற கொண்டு போய் வச்சா ஒன்றும் இல்லாத போயிடும். அது மாதிரி இறைவன் முன்னாடி பாசப்பொருள்கள் அழிந்து போயிடும். சரி, பாசப்பொருள் அழிஞ்சு போயிடுது. பாசப்பொருள்கள் இறைவனை அறிய முடியுமா அப்படின்னா அதுவும் அறிய முடியாது. அப்போ இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அதுதான் ஆன்மா. பாருங்கள், இறைவனுக்கு இல்லாத ஒரு பெரிய ஆற்றல் நம்மளுக்கு இருக்குது. ஆமாம், இறைவன் வந்து பாசப்பொருள்களை அறிய முடியாதுன்னு சொல்லியாச்சா? ஆனால் நம்ம ரெண்டையும் அறிய முடியும். பாருங்கள், பாசத்தை, அதாவது பெத்தத்தில் வந்து பாசத்தில் கிடக்கிறோம், நம்ம முக்தியில் பெருமான் திருவருளோடு இருக்கிறோம். அப்போ பெத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் இப்போ நம்ம எதோடு இருக்கிறோம்? பாசப்பொருள்களோடு இருக்கிறோம், இல்லைங்களா? அதே முக்தி நிலையில் எப்படி இருக்கிறோம்? இறைவன் திருவருளோடு இருக்கிறோம். அப்போ ரெண்டோடும் கலந்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு இறைவனுக்கே கிடையாது. ஆமாம், ரெண்டோடு இருக்கிறோம். நம்ம இங்கேயும் இருக்கிறோம், அங்கேயும் இருக்கிறோம். ஆமாம், சரி, எல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்.
அந்த 7ஆம் சூத்திரம் நம்ம அப்பப்போ நினைவு வச்சுக்கணும். நம்ம யாவையும் சூனியம் சத்தெதிர் அப்படி. சத்துனா இறைவன், வேற ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும். பாசப்பொருள்கள் எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் எதுவும் நிற்காது. சரி, யாவையும் சூனியம் சத்தெதிராதல் சத்தே அறியாது. அதனால் இறைவன் அந்த பொருள்களை எல்லாம் அறிய முடியாது. அதே மாதிரி அந்த பாசப்பொருள்களுக்கு அறிவில்லை. அறிவில்லாதனால அதுவும் இறைவனை அறிய முடியாது. அப்போ இறைவன் பாசப்பொருள்களை அறிய முடியாது, பாசப்பொருள்கள் இறைவனை அறிய முடியாது. இப்போ ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு பொருள் யாருன்னா நம்ம தான், ஆன்மா தான். பாருங்கள், எது யாருக்கு இல்லாத ஒரு ஆற்றல் நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். ஆமாம், அதுதான் யாவையும் சூனியம் சத்தெதிராதலின் சத்தை அறியாது அசத்து இலதறியாது. அசத்து இலதுன்னா என்ன? அசத்துக்கு பாசப்பொருள்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அசத்து இலதுன்னா அசத்தே இல்லைன்னு அர்த்தம். அப்படி அல்ல. அசத்து இலது அப்படின்னா என்னென்னா பாசப்பொருள்களுக்கு அறிவில்லை அப்படின்னு அர்த்தங்க. அதனால் இறைவனை அறிய முடியாது. அந்த சூத்திரம் அருமையான சூத்திரம். ஆன்மாவனுடைய சிறப்பிலக்கணத்தை சொல்லக்கூடிய சூத்திரம் அது. இப்போ ஆன்மா பற்றி வர்றதுனால நம்ம அதை சிந்திக்கிறோம். ஆமாம், அசத்து இலது அப்படின்னா பாசப்பொருள்களுக்கு அறிவில்லை, அதனால் இறைவனை அறிய முடியாது. இறைவன் ஏன் பாசப்பொருள் அறிய முடியாதுன்னா, இறைவன் ஒரு ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருள் முன்னாடி இருள் நிற்க முடியாது. அதனால் இறைவனும் பாசப்பொருள்களை அறிய முடியாது. அப்புறம் நம்ம எப்படி அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு பாசப்பொருளோடு இருப்போம், கொஞ்ச நாளைக்கு முக்தி காலத்தில் இறைவனோடு இருப்போம். அதனால் ரெண்டையும் அறியக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஆன்மா அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கணும். அது அப்படிப்பட்ட ஆன்மா எவ்வளவு, ஆன்மாவனுடைய இலக்கணம் என்னென்னா எண்ணறிதாய் அப்படின்னார். அப்படின்னா எண்ணில்லாத ஆன்மாக்கள். இத்தனை ஆன்மா தான் யாராலையும் சொல்ல முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணால் நடத்தலாமே ஒழிய ஆன்மா எத்தனை அப்படிங்கிறது யாராலையும் சொல்லிட முடியாது. ஆமாம், அதான் சொல்கிறார். எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவரால் அதனால் அழகில் நிகழ்போகங்கள் அருந்தும் ஆற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால் உள் நிலவும் ஒலியதனால் இருளகற்றி பாதம் உற்றிடும் நற்பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தே என்று சொல்லி 19வது பாட்டு. எண்ணறிதாய் நித்தமதாய் அப்படின்னார். ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுகின்ற பொழுது எண்ணி அறிதற்கு அறியதாய். இத்தனை ஆன்மாக்கள் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அது நமக்கு திருவருட்பயனில் ரொம்ப அருமையாக சொல்லுவார். அப்போ அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவார்னா, நாட்களை சொல்லுவார். இதுவரைக்கும் பிறந்த நாள், இனிமேல் பிறக்க போகும் நாள் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ இதுவரைக்கும் பிறந்த நாள் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி 2025 அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உலகம் இருந்தது. ஒரு கணக்குக்கு வந்தது தான் 2000 அப்படிங்கிறது. உலகம் தோன்றியது யாருக்கும் தெரியாது. எத்தனை நாளைக்கு இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி தான் ஆன்மாக்களுடைய எண்ணிக்கையும். பெருமானுடைய திருவடி அடைந்த ஆன்மாக்கள், திருவடி அடைய போகக்கூடிய ஆன்மாக்கள், இதெல்லாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா யாராலையும் அந்த கணக்கு சொல்ல முடியாது. அதை எண்ணறிதாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி ஆணவ மலத்தாலே மறைப்புண்டு இருமலத்தில் அழுந்தி, ஆணவ மலத்தாலே மறைப்புண்டு நல்வினை தீவனைகளுக்கு ஏற்ற உடலை இறைவன் திருவருளால் பொருந்தி. இது ரொம்ப முக்கியங்க. இப்போ சாமி எப்படி நமக்கு உடம்பை கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு சிலருக்கு நல்ல உடம்பை கொடுப்பார், ஒரு சிலர் குறைபாடுள்ள உடம்பை கொடுப்பார். அப்படின்னா நம்முடைய வினைக்கு ஏற்றார் போல தான் பெருமான் உடம்பை கொடுக்குறாருங்க. அதுவும் பட்டினத்தடிகள் சொல்கிறார், வினை போகமே தேகம் கண்டாய் அப்படின்னா. வினை போகம்தான் வினையினுடைய நுகர்ச்சி. வினைக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்ன சொன்னார், வினை நீங்கிடின் உடம்பு நில்லாது அப்படிம்பார். எப்போ நமக்கு வினை நீங்கிடுச்சோ அப்போ அந்த உடம்பு போயிடும். உடம்பு அப்படிங்கிறது என்னென்னா பிராரப்த வினையினுடைய காரியம்தான் உடம்பு. பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை அது நீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இறைவன் திருவருளால் பொருந்தி அகரினை உயர்தினைகளாய் அவ்வுடம்பினாலே எண்ணிறந்த போகங்களை நுகர்கின்ற வழியால் மீண்டும் புண்ணிய பாவங்களை செய்து இறத்தல் பிறத்தல்களை உடையதாய் பொருந்திய. அதாவது நம்ம இந்த உடம்பை எதுக்காக சாமி கொடுத்துருக்கிறார், நமக்கு நம்ம நல்லதும் செய்கிறோம் தீயதும் செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தீ வினைகளாக மாறுது, நன்மைகள் எல்லாம் நல்வினைகளாக மாறுது. அப்புறம் சிவபுண்ணியங்கள் தான் நமக்கு கணக்கில் வர்றது. அதுக்கு மேலே சிவபுண்ணியம் செய்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு பிறப்புகளை இல்லையாக செய்யக்கூடியது அந்த சிவபுண்ணிய கணக்கு தான். இப்படி ஆணவமலம் பக்குவமடைந்த காலத்து குருவர்களின் துணையால் அறிவில் தோன்றும் ஞான ஒலியால் அந்த ஆணவ இருளை அகற்றி சிவபரம்பொருளின் திருவடி நிழலை அடையும் என்று உண்மை உணர்ந்தோர் கூறுவர் என்று சொல்லி. அதாவது ஆன்மா எப்போ பெருமான் திருவடி அடையும்னா
ஆணவ மலம் பக்குவம் அடைந்த காலத்து அது யாருடைய துணையால்? குருவருளினுடைய ஒரு துணையால் அந்த அறிவில் தோன்றக்கூடிய ஞான ஒளியின் மூலமாக அந்த ஆணவ இருளை அகற்றினார். அதாவது குருவருளினுடைய என்னென்னா அது ஒளி இல்லைங்களா? அது ஞானம் என்று சொல்லுவது ஒளி, ஆணவம் என்று சொல்லுவது இருள். அப்போ குருவருளின் துணையால் இந்த ஞான ஒளியின் மூலமாக ஆணவ இருள் நமக்கு நீங்கும். அப்படி நீங்குகின்ற பொழுது ஆன்மா என்ன செய்யும்? பெருமான் திருவடி நிழலை அடையும். அப்படிங்கிற அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஆணவ மலம் பக்குவம் அடைந்த காலத்து இப்போ குருவருள் வர்றதே எப்போ வரும் அப்படின்னா ஆணவ மலம் பக்குவம் அடைஞ்சால் தான் குருவருளே வருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவருட் பயனில் முதல் என்னென்னா பதிமுது நிலை இல்லையா, இறைவனை பற்றி. ரெண்டாவது உயிரவை நிலை, ஆன்மாவை பற்றி. மூன்றாவது இருள் மல நிலை இல்லையா, ஆணவ மலத்தை பற்றி. சரி, அதுக்கு அடுத்தது என்ன வருதுன்னா அருள் உரு நிலை இல்லைங்களா, அருளது நிலை. அருளது நிலைன்னா இறைவனுடைய திருவருள். இப்போ இறைவனுடைய திருவருள் 4வது அதிகாரத்தில் வச்சுட்டு 5வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த அருளே உருவம் தாங்கி வருவது அருள் உருநிலை. இப்போ குருநாதர் தான் அருள் உருநிலை. 5வது அதிகாரம் திருவருட்பயனில் 5வது அதிகாரம் என்னென்னா குருநாதர் தான் நமக்கு இறைவன் தான் குருநாதராக வர்றார். இறைவனுடைய திருவருள் சக்தி குருநாதராக வருவது அப்படிங்கிறது தான் 5வது அதிகரணம். பாருங்கள், இருள்மல நிலைக்கு அடுத்தது அருளை சொல்லி அப்படி அருள் குருநாதராக வருவது அப்படிங்கிறது 5வது அதிகரணத்தை சொல்கிறார். அப்போ எப்போ வரும் அப்படின்னா இதுவரைக்கும் உள்நின்று உணர்த்தி வந்த பெருமான் இப்போ பக்குவம் வந்ததுக்கு பிறகு வெளியில் ஒரு தோற்றம் கொண்டு குருநாதராக நமக்கு உண்மை உணர்த்துவார் அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. இப்போ 5வது அதிகரணத்தில் என்ன பண்ணுறாரு? 5வது அதிகரணம் அருள் உருநிலையில் இறைவனுடைய அருள் சக்தி குருநாதராக நமக்கு உபதேசம் பண்ணுச்சு. உபதேசம் பண்ணதுனால நமக்கு என்னாச்சு? அறியும் நெறி கிடச்சிது இல்லைங்களா? அறியும் நெறினா என்ன? சிவபரம்பொருளை அறிவது, அப்புறம் தன்னை முதல்ல அறிவது, ஆன்மா தன்னை அறிவது. நம்ம யாருன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் யாருன்னு நம்ம அறிய முடியும் இல்லைங்களா? அப்போ முதல்ல ஆன்ம தரிசனம், அதற்கு பிறகு தான் சிவ தரிசனம் எல்லாம். முதல்ல ஆன்மா தன்னை உணரணும், அதற்கு பிறகு தன்னுடைய தலைவனை உணரணும். முதல்ல தன்னை உணராமல் தலைவனை உணர முடியாது. அதுதான் அந்த 6வது அதிகரணம் என்று சொல்லக்கூடிய அறியும் நெறி என்று சொல்லுவது. சரி, அறியும் நெறியில் நம்ம யார், பெருமான் யார், நமக்கு அவனுக்கு என்ன வேறுபாடு, ஏன் நம்ம அவனை அடைய முடியாமல் தவிக்கிறோம் அப்படிங்கிறது அப்போ 6வது அதிகரணத்தில் ஓரளவுக்கு தெளிவானதுக்கு பிறகு உயிர் ஒரு விளக்கம் அடையும். பாருங்கள், நம்ம யாருங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுதான் உயிர் விளக்கம் என்று சொல்லக்கூடிய 7வது அதிகரணம். சரி, இப்போ உயிர் விளக்கம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். பெருமானுடைய திருவருள் இன்பம் நமக்கு ஆன்மாவில் கிடைக்கும். அதான் இன்புறு நிலை என்று சொல்லக்கூடியது. அப்போ திருவருளனுடைய பயன் என்னென்னா இன்புறு நிலை தான் இல்லைங்களா? ஒரு ஆன்மா அடைய வேண்டிய நிலை என்ன அப்படின்னா ஒரு எல்லையில்லாத இன்பத்தை அடையணுங்க. அந்த எல்லையில்லாத இன்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னா மீண்டும் அதை நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும். அதாவது வையாபுரியார் சொல்லுவார், சரி ஒரு இன்பம் கிடச்சிருச்சு, அது எத்தனை நாளைக்கு இருக்குமா இல்லை போயிருமா, அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் திருவருட்பயன் மாதிரி ஒரு நூலே கிடையாது. திருவருட்பயன் தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே தெளிவான நூல் திருவருட்பயன் தான். இந்த 8வது அதிகரணம் இருக்குது பாருங்கள், அதுதான் நூலனுடைய பெயரால் இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் என்ன? திருவருள் பயன். திருவருளுடைய பயன் என்ன? இன்புறு நிலை தான் திருவருளுடைய பயன். திருவருளை பற்றி சொல்லுவது 4வது அதிகரணம், அந்த இன்பத்தை பற்றி சொல்லுவது 8வது அதிகரணம். சரி, அதை திருவருள் மூலமாக குருநாதர் தீட்சையெல்லாம் பண்ணி வச்சு நம்மெல்லாம் அறிந்து உயிர் விளக்கமாகி அந்த இன்ப நிலை அடைஞ்சாச்சு. சரி, அந்த இன்ப நிலை இருக்குமா போயிருமா இல்லை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா தான் அதான் 9வது அதிகரணம் 5 எழுத்து அருள்நிலை. அது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? 5 எழுத்து சொல்லிட்டு இருக்கணும். 5 எழுத்து எத்தனை நாளைக்கு சொல்லுது? வாழ்க்கை பூரா சொல்லணும். அது அப்பர்சாமி சொல்கிறார் இல்லைங்களா? துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வித்தான் அணிப்பள்ளி அடிகளார் என்றார். அப்படின்னா அப்பர்சாமி என்ன செஞ்சாரா? காலை மாலை எப்போ பார்த்தாலும் 5 எழுத்து, எதாக இருந்தாலும் 5 எழுத்து 5 எழுத்து 5 எழுத்து 5 எழுத்து சிவாயனமே 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 சொல்லிகிட்டே இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா சமணர்கள் பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தாங்க. அந்த பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தது என்னாச்சு அப்படின்னா அமிர்தமாக மாறிடுச்சான். இப்போ 5 எழுத்தை சொன்னால் அமிர்தமே, அது நஞ்சே அமிர்தமாக மாறுற பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் ஏமாத்துறோம். அதனால் 5 எழுத்து தான் நமக்கு
ஒரு ஆயுதமாகிற அத்திரமாவன அஞ்செழுத்துமே. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் இல்லையா, நமக்கு இதையெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு அஸ்திரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அஞ்செழுத்து தாங்க. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமே. எங்க மதுரையம்பதியில் சொல்றார், ஆதி மந்திரம் அஞ்செழுத்து அப்படின்னார். அஞ்செழுத்துக்கு மேலே மந்திரம் கிடையாது. நம்ம மந்திரத்தில் உயர்ந்தது என்னென்னா அஞ்செழுத்து மந்திரம் தான். அது நீங்கள் தூளமாக சொல்லலாம், சூக்கமாக சொல்லலாம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி சொன்னாலும் அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அஞ்செழுத்து மட்டும் போதுமானா, அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னார், அணைந்தோர் தன்மை அப்படின்னாரு. அது என்ன அணைந்தோர்? சிவபெருமானை அணைந்தவர்கள் யார்? அடியார் பெருமக்கள், நல்ல பக்குவமுடைய சீவன் முக்த அடியார்கள், அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு தான் நமக்கு உபாயம். கிடைச்ச இன்பம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டும் நம்ம செய்யணுங்க. அஞ்செழுத்தை சொல்லணும், திருக்கூட்டத்தோட அடியார்களோட நம்ம இணைஞ்சு இருக்கணும். இது ரெண்டு தான் உபாயம், வேற ஒன்றும் கிடையாது. சொந்த பந்தத்தோடு இணங்கி இருக்கிறோன்னா அது அந்த காரியத்தோடு முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப தூரம் போய் இருந்தோன்னு வச்சுங்களேன், இல்லாத துன்பமெல்லாம் அப்போ தான் வரும். இந்த சுற்றத்தினால எனக்கு பெரிய இன்பம் கிடைச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா முடியவே முடியாதுங்க. ஆமாம், எந்த ஒரு சுற்றத்தினாலையும் இந்த உடல் சுற்றத்தின் மூலமாக நமக்கு நிரந்தரமான இன்பம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. எழுதி வேணாலும் கொடுக்கலாம், எப்போ கொஞ்ச நாளைக்கு கிடைக்கும், அதே கொஞ்ச நாளில் துன்பமாக மாறும். அப்போ நிரந்தரமான இன்பம் யாரால் கிடைக்கும்? பெருமானால தான் கிடைக்கும், பெருமானால தான் கிடைக்கும். அந்த இன்பம் தான் நிரந்தரமான இன்பமாக இருக்கும். அதான் இன்புறு நிலை அப்படின்னு. அந்த இன்புறு நிலை பெரியவங்களுக்கு அங்கங்கே கிடச்சிருக்குது. நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பேரூரில் கிடச்சிதுங்க. ஐம்புலன்களில் அடங்கா இன்பம் அடைந்தார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். கூத்த பெருமான் அங்கே வழிபாடு செய்கிற பொழுது அந்த புலன்களால் அடைய முடியாத ஒரு பெரிய இன்பம் சுந்தரருக்கு கிடச்சிது. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுக்கு தங்கு பிறப்பே வீட்டனுக்கு மேலாம் பெருமை சாதித்தார். அவருக்கு எங்கே கிடைச்சது? அண்ணாமலையில் கிடைச்சது. ஆமாம், அது வீடு பேர் அடைந்தால் ஒரு ஆன்மா என்ன ஒரு இன்பத்தை அடையுமோ அதை விட பெரிய இன்பத்தை அப்பர் சாமிகள் அங்கே அடைஞ்சிருக்கிறார். அப்போ பெரியவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். அது எல்லாம் எங்கெங்கே யாருக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை யார்? அப்பர் சாமிகளுக்கு தில்லையம்பதியில் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி ஆணவமூலம் பக்குவம் அடைந்த காலத்தில் தான் குருவர்களின் துணையால் அறிவில் தோன்றும் ஞான ஒளியால் அந்த ஆணவியர்களை அகற்றி சிவபரம்பொருளின் திருவடி நிலை அடையும் என்று சொல்லி உண்மை உணர்ந்தோர் கூறுவர் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் ஒவ்வொரு அதிகரணமாக உமாவதி சிவாச்சாரியர் நமக்கு திருவருட்பயனில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு அதிகரணமாக. ஆமாம், குருவர்களுக்கு தனியாக ஒரு அதிகரணம், திருவருளுக்கு தனியாக ஒரு அதிகரணம், அந்த அறியும் நெறி உயிர் விளக்கம் அடைவது இன்புறு நிலை, இதுக்கெல்லாம் 10 பாட்டு அப்படி ரொம்ப அருமையாக இருக்குது. மாயாவாதிகள் ஆன்மா ஒன்று என்பர், அதனால் ஏகான்மவாதி என்று பெயர். சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாக்கள் எண்ணில்லாதன. மாயாவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகான்மவாதிகள் ஆன்மா ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் பரமாத்மா சீவாத்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுதில் அப்படி கிடையாதுங்க. ஆன்மா பல, இறைவன் ஒருவனே, பதி ஒன்று தாங்க. ஒன்று என்றோ ஒன்று தெய்வம் ஒன்று ஒன்று அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கையாக இருக்குது இல்லைங்களா? அதுக்கு மேலே இல்லை. 4 வகையான தோற்றத்தை சொல்கிறாருங்க. 7 வகையான பிறப்பு அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அதான் சொல்கிறாரு. சிதம்பரம் மணி கோவிலில் கொடுத்துருக்காரு பாருங்க. முட்டையில் கருவில் வித்தினில் வியர்ப்பில் நிற்பன நெளிவ தத்துவ தவழ்வ நடப்பன கிடப்பன பரப்பன ஆக கண்ணகன் ஞாழத்து எண்ணில் பல்கோடி என்று சிதம்பரம் மணிக்கோவை. இது குமரகுருபருடைய நூலுங்க. சிதம்பரம் மணிக்கோவை அருமையான ஒரு நூல். குமரகுருபருடைய நூல்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக சொல்லப்படுவது இந்த சிதம்பரம் மணிக்கோவை. சிதம்பரம் மணிக்கோவையில் அவர் பெருமாண்ட ஒரு வரம் கேட்பார். தில்லையம்பதியில் போய், இது சிதம்பரத்தில் பாடினது, நல்ல முக்தி காலத்தில் பாடியது. அவர் ஏற்கனவே 2 அரசர்களால் சன்மானிக்கப்பட்டவர். காசியில் ஒரு அரசர், இங்கே ஒரு அரசர். அப்படி அரசர்களால் சன்மானிக்கப்பட்டவர் குமரகுருபரர். அவருக்கு எல்லாமே இருந்தது, அரசர்களெல்லாம் அவர் கைக்குள்ளே இருந்தார். ஆனால் அவர் கூத்த பெருமான்ட்ட ஒரு வரம் கேட்குறார். அப்படி என்ன வரம் கேட்குறார் அப்படின்னா சொல்கிறார், நல்ல ஒரு மார்கழி மாதம், நல்ல ஒரு பனிக்காலத்தில், என்ன சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நல்ல ஒரு பனிக்காலத்தில் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாருங்க. அதாவது பல துணிகளை எல்லாம் ஒட்டு போட்டு தைச்ச ஒரு ஆடை தான் இருக்கணும், மாற்றுறது கூட வேறு ஒரு ஆடை இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு,
எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு எனக்கு இருக்கிறதுக்கு வந்து ஒரு திண்ணை, அது வந்து பாலடைஞ்ச ஒரு வீட்டினுடைய திண்ணை தான் இருக்கணும், நல்ல வீடு இருக்கக்கூடாது. அப்புறம் நல்ல பசிக்கு இந்த புல்லரிசி அப்படின்னு சொல்கிறது இருக்கிறதே ரொம்ப மோசமான அரிசி. அந்த எறும்பெல்லாம் அரிச்ச அரிசி இருக்குது வர, அதுக்கு பேர் புல்லரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியினுடைய கஞ்சி உப்பு இல்லாத இருக்கணும். அப்புறம் என்ன கேட்குறாரு, கடைசி வரைக்கும் என்ன வேணும்னு கேட்குறாருன்னா, அது பசிக்குதுன்னு நான் வாய் விட்டு அரட்டுருவேன், ஆனால் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. சாப்பாடு கேட்டால் கூட யாரும் கொடுக்கக்கூடாது. சரி என்னதான் வேணும் அப்படின்னா, நல்ல ஒழுக்கமான அடியாளோட இந்த உடம்பு நீங்கிற வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அதான் அந்த பாட்டு அருமையான பாட்டு. சிதம்பரம் கோவில் அதை வையாபுரியார் நடத்தின கடைசி நூல் அதுதாங்க, ஈரோட்டில். அந்த நான் வகுப்புக்கு அடியன் போயிருந்தேன். வையாபுரியார் அந்த நிலையில் இருந்தார், அதனால் அவர் கடைசியாக அந்த நூலை முடிச்சுட்டு அதுக்கு மேலே அவரால் பேச முடியல. அப்புறம் கொஞ்ச நாளில் அப்படி திருவடி அடைஞ்சார். அதாவது என்ன, அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்னா, அல்லளம்பொழில் சூழ் தில்லைவான வரமொன்று எனக்கு ஈகுவாயாக அப்படின்னு ஆரம்பிப்பார். அல்லளம்பொழில் சூழ் தில்லைவான வரமொன்று ஈகுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நல்லா கடுங்குளிர் காலை ஒரு துணி அல்லது கருந்துணி பல தொடுத்து செய்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று கிடையாதாக, வருமனை புற திண்ணை அல்லது பிரிதோர் இடம் கிடையாதாக, உப்பிட்ட அரிசி கஞ்சி, உப்பிட்ட அரிசி கஞ்சி. அப்புறம் என்ன சொல்வார் அப்படின்னா, வாய்விற்று அரற்றினும் ஈகுனர் இல்லையாக. அப்புறம் விழுப்பெறும் தொண்டர், ஒழுக்கம் நிறைந்த விழுப்பெறும் தொண்டர், உடம்பு நீங்கிற வரைக்கும் அவங்களோட இருக்கணும் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வரம் கேட்பார். அவர் தான் சொல்லியிருக்கிறார் 4 வகையான இந்த பாட்டில். முட்டையில் கருவில் இந்த உயிர்கள் எப்படி தோன்றுறது அப்படின்னா, முட்டையில் தோன்றக்கூடிய உயிர்கள் இருக்குது. அதே மாதிரி கருவில் தோன்றுவது, இப்போ மனித விலங்குகள் அதெல்லாம் வந்து கருவில் தோன்றுவது. முட்டையில் தோன்றுவது பறவைகள் எல்லாம் முட்டையில் தோன்றுவது. வித்தினில் அப்படின்னா தாவரங்கள், வேரின் மூலமாக தோன்றுவது ஒரு சிலது. அப்புறம் வியர்ப்பில், வியர்வையின் மூலமாக தோன்றுவது கிருமிகள், பேன், இதெல்லாம் பேனெல்லாம் வந்து வியர்வையின் மூலமாகவே தோன்றுவது, அது பேனு போன்ற இதெல்லாம். அப்புறம் நிற்பன, நெளிவ, தத்துவ தவழ்வு என்று சொல்லி 7 வகையான பிறப்பை சொல்கிறாருங்க. 4 வகையான தோற்றம், 7 வகை பிறப்பு, 400,000 அப்படி வேறுபாடுகள் உடையது என்று சொல்லி, அப்படி வினைகளுக்கேற்ப எடுக்கும் உடல்கள் தோற்றம் அழிவுகள் உடையன என்று சொல்லி எல்லாம், உயிருக்கு தோற்றம் அழிவு இல்லை, அதனால் நித்தமாய் என்று சொல்லி, உயிர்கள் வந்து நித்தமானது, உடம்புக்கு மட்டும்தான் தோற்றம் அழிவு உண்டு என்று சொல்லி சொல்கிறார். இப்படி சங்க இலக்கியத்தில் மண்ணுயிர், மண்ணுயிர் அப்படின்னா நிலைத்த உயிர்னு அர்த்தங்க. மண்டுதல்னா நிலையாக இருக்கக்கூடியது. இப்போ உடம்பு தான் நீங்கித வழியே அந்த ஆன்மா எப்பொழுதும் அழியறது இல்லை, உடம்புக்கு மட்டும்தான் அழிவு அப்படிங்கிறது. ஆணவ மலம் இருள்மலம் தான் ஆணவ திருவருட்பயனில் இருமல நிலை என்ற அதிகாரம் அமைத்துள்ளார். உயிர்கள் செய்த வினைக்கேற்ப உடல்களை கூட்டுவோன் செவருமானே ஆதலின் அண்ணல் அருளால் நன்னி என்று சொல்லி சொல்லாருங்க. அது அகரினை உயர்தினை அந்த இருவகை திணைக்குரிய உடம்புகளால் போகங்களை நுகர்கின்றன. நுகரும் போது செய்யும் வினைகளால் மீண்டும் புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பிறப்பிறப்புகள் ஏற்படுகிறது, போக்குவரத்து இறத்தல் அப்படின்னு சொல்லி. அதாவது நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றார் போலத்தான் பிறப்பு இறப்பு நமக்கு சாமி கொடுக்கிறார் அப்படிங்கிறது இதில் தெரியுது. இப்போ ஆன்மாக்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பல வகையான ஆன்மாக்கள். எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம், எண்ணெறிதாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி பாச இலக்கணம் அப்படிங்கிறது முதல்ல பதி பார்த்தாச்சு இல்லைங்களா, இறைவனை பார்த்தோம், அப்புறம் ஆன்மாவை பார்த்தோம். அதற்கு பிறகு பாச இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், துரோதாயி. துரோதாயி அப்படின்னா அதில் 2 இருக்குங்க, கர்மம் மாயை, அதையும் இதிலே கொடுத்துட்றாரு. முதல்ல ஆணவ மலத்தை சொல்கிறார். ஏகமாய் தம் கால எல்லைகளின் மேலும் எண்ணறிய சக்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பின் ஒரு கலிம்பு எய்ந்து நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று துரோதான சக்தி பண்ணுதலால் மலமெனும் பகவர் அது பறிந்து நாகமா நதிமதியம் பொதிசடையான் அழகன் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே. ஆணவ மலம் என்பது எப்படின்னா, ஒன்றாய் தத்தம் பக்குவ காலத்தில் விட்டு நின் எண்ணிறந்த சக்திகளை உடையதாய்
இருளும் ஒளி என்று கூறும் முறையில் மிக இருண்ட பேரிடலாய் நின்று அஞ்ஞானத்தை விளைவிப்பதாய். அதான் ஆன்மாவுக்கு வந்து அஞ்ஞானத்தை கொடுப்பது. ஏற்கனவே ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அறிவு பொருள் தாங்க. அப்படி அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை மறைத்து நிற்கக்கூடியது ஆணவம் என்று சொல்லக்கூடிய இருள். அதான் அந்த பக்குவம் வருகின்ற பொழுது தான் அது நமக்கு நீங்கும். செம்பில் பொருந்திய களிம்பினை போன்று அனாதியாக உள்ள நிலை பெற்ற மூலமூலமாய். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, செம்பு இருக்குது, அந்த செம்பில் எப்படி களிம்பு இருக்குது, அது மாதிரி இடையில வந்து சேர்ந்ததெல்லாம் இல்லை, எப்பொழுது இருக்கக்கூடியது ஆணவ மலம். அதாவது சகச மலன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. சகச மலம்னா எப்போ இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது. இப்போ நமக்கு ஆணவ மலம் இருக்குதா நமக்கு தெரியுமான்னு தெரியாது, கண்ணில் பார்க்க முடியாது, நம்மளுடைய நடவடிக்கையில் தான் அது தெரியுமா ஒழிய அது யாருக்கு இருக்குது இல்லைன்னு நம்ம பார்த்த உடனே யாரை கண்டுபிடிக்க முடியாது. அதான் அப்படி அறிவு முழுவதையும் விளங்க ஒட்டாமல் மறைந்து நிற்கும் துரோதான சக்தி மறைப்பாற்றல் என்பதை ஆன்மாக்களுடன் பொருந்தி நின்று ஆணவ மலம் பக்குவமடையும் முறையில் உரிய வழிவகைகளை செய்து வருவதால் மலங்களில் ஒன்றாக கூறுவர். 5 மலங்கள் ஒன்றென கருதப்பெறும் துரோதான சக்தியே பாம்பையும் பெரிய கங்கையையும் சந்திரனையும் அணிந்த சடையனான அழகன் திருவடிகளை அடையுமாறு ஆன்மாக்களுக்காக இறங்கி பேரர்களை புரியும் என்று சொல்லி. அதாவது ஆணவ மலம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மலம், அந்த மலத்தை நீக்குவதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மலங்கள் தான் 2 மலங்கள், கண்மம் மாயை என்று சொல்வது. கண்மம் என்று சொல்வது நாம் செய்த வினை தான், நம்ம செய்த வினை தான் கண்மம், நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடியது. அப்போ மாயை என்று சொல்வது இந்த உடம்பு, உலகப் பொருள் எல்லாமே மாயை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாயை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த உடம்பு, அதாவது நமக்கு வந்து இந்த உடம்பை கொடுத்துருக்கிறாரு, இந்த உலகத்தை படைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்வினை செய்து நம்முடைய வினைகளை ஆணவ மலத்தை கொஞ்சம் போக்கிக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது யார் கொடுத்தா? பெருமான் கொடுத்தது. ஆணவ மலம் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மலம், அதை நீக்கி கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட 2 சக்திகள் தான் மாயை கண்மம் என்று சொல்லுவது. அப்போ அந்த மாயை கண்மத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து நல்வினைகள் செய்து, இப்போ கோயிலெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் பெருமான். இதெல்லாம் நம்ம வந்து எதுக்காகனா நம்மளுடைய வினைகளை போக்கிக் கொள்வதற்காக, சிவபுண்ணியங்கள் செய்து வினைகளை போக்கிக் கொள்வதற்கு. அதான் மாயை கண்மம் என்று சொல்லுவது. கண்மம் என்று சொல்லுவது வினை, மாயை என்று சொல்வது இந்த உலகப் பொருள்கள் தான். இது 2ம் வந்து இதுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பரந்த அறிவுடைய ஆன்மாவை சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையதாக அணுத்தன்மை படுமாறு ஆக்குவதால் ஆணவம் என்று காரண பெயராயிற்று. அதாவது ஆன்மானுடைய அறிவு இப்போ ரொம்ப பரந்த அறிவு. இப்போ ஒரு பெரிய ஞானியர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு முக்காலும் தெரியுங்க. அவங்க வந்து பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும் அவங்கனால. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கும் நம்மளை மாதிரி தான், ஆனால் அந்த ஆணவ மலம் இறைவனுடைய திருவருட் கருணையினால் நீங்கிருச்சு. அப்படி ஆணவ மலம் நீங்கினதுனால அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியும். அதான் ஏன்னா ஆன்மாவனுடைய அறிவு அப்படின்னா வியாபகத்தன்மையுடைய அறிவுங்க. அந்த வியாபகத்தன்மையை வந்து அணுத்தன்மைப்படுத்தியது என்னென்னா ஆணவம். இப்போ நமக்கு ஆணவம் இருக்கிறதுனால நம்மளால் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்ல முடியலை. ஆனால் அவங்களுக்கு அது நீங்கியதுனால பெரிய ஞானிகிட்ட போய் நம்ம வந்து எதுக்காக போய் அவங்கள வழிபாடு செய்யணும், அவங்ககிட்ட போய் எதுக்காக நம்ம ஒரு இது கேட்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அறிவு கொஞ்சம் வியாபகமாக இருக்கும். நம்ம அறிவை விட வேற ஒன்றும் கிடையாது. நமக்கும் அறிவு இருக்குது, அவங்களுக்கும் அறிவு இருக்குது. நம்மளுடைய அறிவு எப்படி இருக்குதுன்னா ஆணவத்தினால் கொஞ்சம் மறைக்கப்பட்டு இருக்குது. அவங்களுடைய அறிவு என்ன ஆகும், ஆணவம் நீங்கிய ஒரு அறிவு. அதனால் வந்து அடுத்து என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதாவது எப்படின்னா, ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். ஒருத்தர் வந்து நல்ல சிவ பூஜை பண்ணுறவர் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கார். அவரை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஞானி ஒருத்தர், அவர் போகிறார். சரி போய் பார்த்துட்டு வரலாம், அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. சரி போய் பார்த்தா அவர் பூஜையில் ரொம்ப நேரம் பண்ணிட்டு மணிக்கணக்கில் அப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. பூசையை நாம் போய் இடையூறு செய்யக்கூடாதுன்னு அவர் பாட்டுக்கு அவர் உட்காந்துட்டார். அப்படி உட்காந்துட்டு அவர் பூசையை முடிச்சுட்டு வந்து இவரை வணங்கி, ஐயா எப்போ வந்தீங்க, நான் வேற உங்களை சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற பொழுது வந்தவர் சொன்னாராம், நீங்கள் அந்த மாடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிற போதே நான் வந்துட்டேன், மாட்டு சாணி எடுக்கிற பொழுது தீன் போடுற போதே நான் வந்துட்டேன்னாராம். அப்படின்னா பூசையில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, மாட்டுக்கு தீனி போட்டானாலே எது இல்லை, தண்ணி காட்டினாலே எது இல்லைன்னு அதை நினச்சிட்டு இருந்தாராம். அவர் நினச்சது இவருக்கு தெரிஞ்சிருது. அது எப்படி தெரிஞ்சது, ஆணவ மலம் இல்லை, அதனால் அவருடைய அறிவு விசாலமான அறிவு. அப்போ பூசையில் உட்காந்துட்டு அவர் வந்து பூசை பண்ணலை,
தன்னுடைய மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்படின்னா அதுதான் அவங்க பெரியவங்களுடைய ஒரு நிலை. எதுக்கு பெரியவங்கள்ட்ட நம்ம போய் அது யார் அந்த நிலையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியுமா என்ன? தெரியாது. சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த விசாலமான அறிவு இருக்கும். அதனால தான் எல்லார்த்தையும் வணங்குங்க அப்படிங்கிறது. எல்லார்த்தையும் காலில் விழுந்து நம்ம எதுக்கு வணங்குறோன்னா அந்த அறிவு கொஞ்சம் நமக்கு வேலை செய்யட்டுமே அப்படிங்கிறதா. இருக்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? நம்ம பெரிய இதாக நினச்சிட்டு இருப்போம், இவர் தான் பெரிய ஆள், இவருக்கு மேலே ஒருத்தர். அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தரை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் எல்லா வேலையும் இருக்குது அவங்ககிட்ட. அதனால் யார் அந்த நிலையில் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வேடம் இருந்தால் நம்ம வணங்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. அதனால் இறைவனுடைய அறிவு எப்படி வியாபகத்தன்மையுடையதோ அதே மாதிரி ஆன்மாவனுடைய அறிவும் வியாபகத்தன்மையுடையது. நம்ம வியாபகத்தை மறைச்சு நிற்கக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலம். அந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் அது நீங்கிருச்சுன்னா நம்மளுடைய அறிவும் விசாலமாக இருக்கும். நம்மளும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். மழை வரும், இன்றைக்கி மழை வராது, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நம்மளாலே சொல்ல முடியும். அந்த நிலை அப்படி சொல்கிறவங்க வெளியில் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. ஆமாம், அப்படியே தெரிஞ்சாலும் கூட அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை ஞானியர்கள் எப்பொழுதும் சித்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த சித்து வேலையெல்லாம் செய்கிறது சாதாரணமான கடைநிலையில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய வேலைங்க. 4 பேர்த்து நிற்க வச்சுட்டு அதை இதையும் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செயலை நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பெரிய செயலை அல்ல. பெரியவங்க அப்படியெல்லாம் செஞ்சு காட்டிட்டு தன்னை பெருசாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாம் அப்படி செய்யலை இல்லைங்களா? நால்வர் பெருமக்கள் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு இறந்து போன கணவனை மீட்ட ஒரு பெருமை நம்ம ஏர்வன் கலிக்காமனுடைய மனைவி கொண்டு இல்லையா? அவர் என்ன, நான் உங்கள் கணவனை மீட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டா வந்தார் சுந்தரர்? அப்படியெல்லாம் இல்லை. சுந்தரரை வரவேற்று உபசரித்தாங்க, அவ்வளோதான் செஞ்சாங்க. அவங்க வேற ஒன்றும் செய்யலாம். அந்த அம்மாவுக்கு சுந்தரர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டுக்கார் இறந்து போனவர் எந்திரிச்சு உட்காந்துக்குவாருன்னெல்லாம் செய்யலை அந்த அம்மா. மானக்கஞ்சரனுடைய மகள் அந்த அம்மா. பக்குவம். கணவன் இறந்து போய் கிடக்கிறார். கணவன் இறந்து போய் கிடக்கின்ற பொழுது அவர் வந்துட்டார். அவர் சுந்தரர் அவர் சுந்தரர் வர்றதுக்குள்ளே நம்ம இறந்துடணும்னு தான் அவர் தன்னுடைய வாளால் உயிரை போக்கிக்கிறார். ஏன்னா அவர் சுந்தரர் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். சுந்தரர் மேலே சாமியெல்லாம் தூது விடுவதா என்று சொல்லி கோபத்தில் இருக்கிறார். அப்படி கோபத்தில் இருக்கிற பொழுது சாமி பார்க்குறாரு, இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அவரும் நல்ல அடியார் தான், இவரும் நல்ல அடியார் தான். ஆனால் சுந்தரர் அவர் தூது போக சொன்னார்னா சாமியே விரும்பி தானே போகிறார். அதனால் சுந்தரர் மேலையெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அவர் தப்பாக நினச்சிக்கிறார். இறைவனை போய் அப்படி சொல்கிறதா என்று சொல்லி நினச்சிட்டு இருக்கிற பொழுது தான் பெரிய சூளை நோய் கொடுக்கிறார். சூளை நோய் கொடுத்தது மட்டுமல்ல, என்ன சொல்கிறாருன்னா, இது வன்தொண்டன் வந்தாலொழிய நீங்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. வன்தொண்டன் தான் இந்த சூளை நோய் நீங்கணுமா? அவன் வர்றதுக்கு முன்னாடி நானே இந்த சூளை நோயோடு என்னை உயிரும் போயிருட்டு அப்படின்னு சொல்லி உடம்பை கீறி இறந்து போயிடுறார். வன்தொண்டருடைய கனவுல போய் சாமி சொல்கிறார், நீ ஏயர்கோனாருடைய சூளையை தீர்த்து அவரோட நட்பு கொள்ளணும்னு சொல்கிறார். அவர் வந்துட்டுருக்கிறார். வருகின்ற பொழுது கணவன் இறந்தாச்சு. அந்த அம்மா நினச்சிட்டு இருந்தாங்களாம், சரி கணவனோடவே நம்மளும் போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். சேக்கடா பெருமான் சொல்கிறாருங்க, ஒருவரும் கணவரோடு போவது புரியும் காலை அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் சுந்தரர் போகலைன்னா அந்த அம்மா என்ன ஆகிருப்பாங்க, கணவனோடவே அவங்களும் போயிருப்பாங்க. சின்ன வயசு அவங்களுக்கு இல்லைங்களா? ஆனால் அப்போ தான் சுந்தரர் வராருங்கிற செய்தி அவங்களுக்கு போகுது. அப்படி செய்தி போன உடனே அம்மா என்ன செஞ்சாங்களாம், அழுகை செய்வது ஒலிக அப்படின்னாங்க, அழுவது செய்யாது ஒலிக அப்படின்னாங்க. யாரும் அழுகாதீங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, வீடு பூரா வாழைமரம் கட்டுனாங்க, அலங்காரம் பண்ணாங்க, பூரண கும்பம் வச்சாங்க. அதற்கு பிறகு சுந்தரர் வரார். அப்படி சுந்தரர் வராருன்னு செய்தி கேட்ட உடனே இதெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா கணவன் பிழைச்சிக்கு வேறுனெல்லாம் செய்யலை. ஒரு பரமாச்சாரியார் வர்றாரு, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும் என்று சொல்லி அப்படி ஏயர்கோனாருடைய மனைவியார் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது இவருக்கு ஒரு ஆசை, சீக்கிரமாக போய் பார்க்கணும்னு போகணும்னு சொல்லி துடிக்கிறார். யார்? சுந்தரர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, ஓய்வில் இருக்கிறாரு, அப்புறமா பார்க்கலாம், முதல்ல உணவு எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு உணர்வு தெரியுதுங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொல்கிறாரு, நல்லா சொல்கிறார், என் மனம் தெளியாது அப்படின்பார். அந்த இடம் நல்லா இருக்கும். என் மனம் தெளியாது அப்படின்னே சொல்லுவாருங்க.
தீது அணைவில்லை ஏனும், தீது அணைவில்லை ஏனும் என் மனம் தெளியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து உள்ளே போய் பார்த்தா அவர் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. அதற்கு பிறகு இவரும் அந்த வாளை எடுத்து தன்னை உயிரை போக்கிக் கொள்ள முற்படுகின்ற பொழுது அவர் உயிர் பெற்று 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு பாராட்டி கொள்கிறாங்க. இதை பெரிய புராணத்தில் ஏயர்கோனாருடைய மனைவியார் தன்னுடைய கணவன் உயிர் பெற்று விடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுந்தரரை வரவேற்கலை. சுந்தரரை வரவேற்கிறது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. அதுவே தன்னுடைய இறந்து போன கணவனை மீட்டு கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதில் சொல்ல கருவரும் பெருமை என்பர் கழிக்காமற் தேவியாரும் பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை மருவி இங்கு அணைந்தார் நம்பு என்று அணைந்தோர் கூற ஒருவரும் அழுகை செய்யாது ஒலிகை என்று அப்படின்னு சொல்லுவார். யாரும் அழுகாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அம்மா அது கணவனை மீட்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னா, அதாவது அவங்களுடைய அறிவு அப்படி இருந்தது. பெருமானுடைய அந்த வியாபகத்தன்மையில் இருந்தாங்க அவங்க. அதனால் சுந்தரரால் அதை செய்ய முடிஞ்சது. அவர் சுந்தரர் போக அவர் வந்து உயிர் பெற வேண்டிய ஒரு சூழல் அங்கே இருந்தது. அதான் பரந்த அறிவுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் சிற்றறிவாகிறது எதனால் அப்படின்னா ஆணவத்தினால தான் சிற்றறிவாகுது என்று சொல்லி சொல்கிறார். அதாவது சிவஞான சித்தியார் சொல்லுது, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன்னறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்து இருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பேய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே என்று சொல்லி, என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம். அஞ்ஞானம்னா ஆணவம் என்ன செய்ய, நமக்கு அறியாமையை செய்யக்கூடியது என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க. ஏனைய திரோதானம்னா மறைத்தல், ஆன்மாக்களின் அறிவை மறைத்தல் என்று சொல்லி, ஏனைய மலங்கள் ஆன்மாக்களுக்கு தீமை செய்வன, திரோதான மலம் ஏனைய மலங்கள் பக்குவம் பெறும் வரை மறைத்தலை செய்யும், பக்குவம் பெற்றவன் இறைவனின் திருவடி அடைய செய்யும் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது பெருமானுடைய ஐந்தொழில் கூத்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த மறைத்தல் அப்படிங்கிறதுல தான் அந்த திரோதான சக்தி வருது. மறைத்தல் எது வரைக்கும் மறைக்கும் அப்படின்னா, நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் மறைச்சு நிற்கும். பக்குவம் வந்ததுக்கு பிறகு திருவடியை அதே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் அந்த திரோதான சக்தியினுடைய வேலை. ஆணவம் வந்து மறைப்பை மட்டும் செய்யும், திரோதானம் மறைப்பையும் அருளையும் செய்யும் என்று சொல்லி சொல்றார். நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்து அழகனார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார். சந்த வான்மதி மிளைச்சிய தாழ்ச்சடை அழகன் என்று சொல்லி கட்சி புனிவர் சொல்வது போல. சரி, இப்போ வந்து என்ன பார்த்தோம், பதி பார்த்தாச்சு, பசு பார்த்தாச்சு, பாசம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சுத்தமாயை பற்றி சொல்கிறேன். மாயையில் ரெண்டுங்க. அதாவது ஒரு குண்டுமணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் இந்த சிகப்பாக இருக்கிறதெல்லாம் சுத்தமாயை, கீழே கருப்பாக இருக்கிறது அசுத்தமாயை. அதை ஒரு பெரிய ஹோல், அதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். அது ஏன் அந்த சுத்தமாயை அப்படின்னா, ஆணவம் இல்லாத இடம் சுத்தமாயை, ஆணவம் இருக்கக்கூடிய இடம் அசுத்தமாயை. நம்மெல்லாம் இருக்கிறது அசுத்தமாயில், இறைவன் நின்று தொழில் செய்வது சுத்தமாயில். ஏன்னா இறைவன் இருக்கிறதுனால அங்கே அசுத்தம், அந்த ஆணவ மலத்துக்கு வேலை இல்லை. ஆமாம், அங்கே வந்து இறைவன் நின்று தொழில் செய்யக்கூடிய அந்த 5 தத்துவங்கள் இருக்குது பாருங்க, அதுக்கு தான் சுத்தமாயேன்னு பேர். நம்ம இருக்கக்கூடியது அசுத்தமாயே. சுத்தம் அசுத்தம்னா என்னென்னா, ஆணவ மல கலப்பு இருக்கக்கூடிய பகுதி அசுத்தம், ஆணவ மலமே இல்லாத பகுதி சுத்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சுத்தமாயை பற்றி சொல்றார். உன்னலரும் பரசுவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் மிகும் குடிலைதனில் விந்து வரும் நாதம் தன்னில் அதின் ஒளி வளரும் சதா சிவராம் அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தை தனை அளிப்பர். அதனால் மண்ணும் அவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து வலா வகையே முன்னுதவும் சூக்குமாதி ஒரு நான்கும் என்று மொழிந்திடுவர் அருங்கலைகள் முதிர்ந்துள்ளோரே. உன்னலரும் பரசவந்தன் அருளாலே நாதம் அப்படின்னு, அதாவது மனத்தினாலே நினைத்தற்கரிய பரசவனுடைய அருளாகிய பராசக்தியாலே மேலான சுத்தமாயாகிய குடிலையில் நாத தத்துவம் தோன்றும். அது 5 தத்துவம் இருக்குது இல்லைங்களா, சுத்தமாயனுடைய தத்துவங்கள் 5 சுத்த தத்துவம். அதாவது நாதம், விந்து, மகேஸ்வரம், சதாசிவம், இது இருக்கு 5 இருக்குது பாருங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா சிவதத்துவம், சக்தி தத்துவம், அப்புறம் சதாசிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம், சுத்த வித்து, 5 தத்துவம். நாதம், விந்து, சாதாக்கியங்கிறதா சதாசிவம், சாதாக்கியம், சுத்த வித்து,
ஈஸ்வரன் சுத்த வித்தை. மனத்தினாலே நினைத்திருக்கிற பரமசிவனுடைய அருளாகிய பராசக்தியாலே மேலான சுத்தமாகக்கூடிய நாத தத்துவம் தோன்றும். அந்த நாதத்தில் விந்து தத்துவம் மேலிருந்து வரணுங்க. அதாவது மேலம் கடைசியில் இருக்கக்கூடியது நாதம், அஞ்சாவதா இருக்கக்கூடியது நாதம். நாதத்திலிருந்து தோன்றுவது விந்து தத்துவம். அந்த விந்துவில் ஒளிமிக்க சாதாக்கியம் என்னும் சதாசிவ தத்துவம். சதாசிவ தத்துவங்கிறது தான் நமக்கு சிவலிங்க திருமேனி எல்லாம் தோன்றுவது அங்கே தான். இந்த சதாசிவ தத்துவம், அந்த சாதாக்கியத்தில் மகேஸ்வர தத்துவம், மகேஸ்வர தத்துவம், அந்த மகேஸ்வர தத்துவத்தில் சுத்த வித்யா தத்துவம் என்று சொல்லி நமக்கு 5 தத்துவம் தோன்றுவது இப்படி தாங்க. அதான் அப்புறம் அங்கே தான் வாக்குகள் தோன்றுவது, சூக்குமம், பைசைந்தி, மத்தியம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான வாக்குகள் தோன்றுவது அங்கே தான். 4 வகையான வாக்குகள் தோன்றுவதும் அங்கே தான். ஞானம் இதெல்லாமே தோன்றுவது என்று சொல்கிறார். பரமசிவன் ஞானசக்தியை பொருந்துவதால் சிவமும், கிரியாசக்தி பொருந்துவதால் சக்தியும், ஞானசக்தி கிரியாசக்தி சமமாய் பொருந்துவதால் சதாசிவம். அதாவது கிரியை ஞானம் என்று சொல்லி 2 சக்தி இருக்குது இல்லைங்களா, அது 2 சமமாக இருக்கக்கூடிய இடம் தான் சதாசிவ திருமேனி. இப்போ சிவலிங்க திருமேனி தான் நமக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த திருமேனியாக சொல்லப்படுவது. கிரியை மிக்க ஞானம் குறைய பொருந்துவதால் மகேஸ்வரம். ஞானம் மிகுந்து கிரியை, அதாவது கிரியை ஞானம் 2 கலந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இந்த 5 தத்துவமும் வரக்கூடியது. விந்து தத்துவம், ஞாத தத்துவம், சதாசிவ தத்துவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களும் அதான். அந்த 4 வகையான வாக்குகள் தோன்றுவது விந்து தத்துவத்திலிருந்து தான் சூக்குமை, பைசந்தி, மத்துமை, வைகரி என்று சொல்லக்கூடிய 4 வகையான வாக்குகள் என்று சொல்லி சொல்ற. அடுத்து அசுத்த மாயை சொல்றார். அசுத்த மாயை உருவாதி சதிர்விதமாய் ஒன்றொன்று ஒவ்வா உண்மையதாய் நித்தமாய் ஒன்றாய் என்றும் அருவாகி கண்மாந்தம் அணுக்கள் யார்க்கும் ஆவரமாய் அசித்தாய் அசலமாம் விரிவாய தன் செயலின் வியாபியாய் எல்லாம் விரிந்த வகை புரிந்தடைவின் மேவியவை ஒடுங்க வருகாலம் உயிர்களெல்லாம் மறுவிடமாய் மலமாய் மன்னியிடும் அரணருளால் மாயை தானே. அசுத்த மாயானது தனுக்கரண புவனபோகம் என்ற 4 விதமாய், அதாவது உடம்பு, நமக்கு கருவிகரணங்கள், இந்த உலகம், இதெல்லாம் தான் அசுத்த மாயை, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த உடம்பு அசுத்த மாயினுடைய காரிய பொருள். அதே மாதிரி இந்த உலகம் அசுத்த மாயிலிருந்து தோன்றியது. இந்த இந்த நம்ம அனுபவிக்கக்கூடிய போக பொருள்கள் எல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் தான் அசுத்த மாயை அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்றார், தனுகரண புவன போகம் என்ற 4 விதமாய் அவை தம்முள் ஒன்றையொன்று ஒவ்வாத முறையினை உடையதாய் உள்ள பொருளாய் ஒப்பற்ற ஒரு முதல் பொருளாய் எக்காலத்தும் அருவாயிருப்பதாய் வினை நீங்கும் அளவு ஆன்மாக்கள் அனைவருக்கும் மயக்கம் செய்வதாய். வினை நீங்குகின்ற வரைக்கும் நமக்கு இந்த உலகம் மயக்கத்தை செய்து கொண்டே தான் இருக்கும். இந்த வினையெல்லாம் நீங்கியதுக்கு பிறகு தான் நமக்கு மயக்கம் தெளிவாகும். நம்ம யார், பெருமான் யார் அப்படிங்கிற தெளிவு அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, அனைவருக்கும் அது அறிவற்றதாய் சலனமற்றதாய் தன்னிடத்தில் நின்று விரிந்த பொருள்களில் எங்கும் நீக்க வர நிற்பதாய் தன் செயல்கள் விரிந்து தோன்றிய நிலையில் மீண்டும் ஒடுங்க வரும் அழிவு காலத்தில் ஆன்மாக்களுக்கு இடமாய் மலங்களுள் ஒன்றாய் சிவபெருமான் திரோதான சக்தியாய் செயல்படுவதை நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி இவ்வளவு சொல்றார். அசுத்த மாயைக்கு இவ்வளவு வேலை இருக்கு. உலகமெல்லாம் தன்னிடத்து ஒடுங்குதற்கும் தன்னிடத்தில் நின்று தோன்றுவதற்கும் காரணமாய் உள்ளது மாயை அப்படின்னு சொல்றார். நம்ம ஊழி காலத்துல இந்த உலகமெல்லாம் எங்க போய் ஒடுங்கன்னா மாயையில தான் ஒடுங்கும். மாயை எங்க போய் ஒடுங்கும்? பெருமானுடைய திருவருளில் போய் ஒடுங்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து நிற்பது இறைவனுடைய திருவருள் தான். ஆனால் அந்த உலகம் எல்லாம் போய் ஒடுங்கக்கூடிய இடம் மாயை. எங்கே தோன்றுச்சோ அங்கே தான் போய் ஒடுங்கும். அதான் ஒடுக்கம் மீண்டும் உற்பத்தி ஆகக்கூடிய முறை அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா இந்த உலகம் எங்கேருந்து தோன்றுச்சு? மாயையிலிருந்து தோன்றிய உலகம் மீண்டும் எங்கே போய் ஒடுங்குது? மாயையில் தான் ஒடுங்கும். அதான் சம்ஹார காலத்தில் மீண்டும் ஒடுங்கக்கூடியது மாயையில் தான் ஒடுங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மலங்களுடன் கலந்து தூய்மையற்று இருத்தல் அசுத்தமாய், தூய்மையற்று இருத்தல் அசுத்தமாய் எனப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஒன்றையொன்று ஒவ்வா முறையாக தனு போல் அல்ல, கரணம் கரணம் போல் அல்ல, புவனம் புவனம் போல் அல்ல என்று சொல்லி கண்மாந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவாரமாய் கண்மமானது பொருந்த நின்று புசித்து முடிந்த போம்படிக்கு ஏதுவாயுள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் தாரகமாய் ஆன்மாக்கள் கண்மம் தொலைந்தே முக்தி பெற வேண்டுமாகையால் அந்த கண்மமானது முடிந்து போகும்படி புசிக்கும் எடுத்து மாயா சரீரம் எடுத்து
அதனோடும் கூடி நின்று புசித்து தொலைய வேண்டுகையால் இந்த மாயை அந்த கண்மங்களுக்கேற்ற சரீரங்களை கொடுத்து நிற்கையால் அப்படி சொன்னதென அறிகென்று சொல்லி. அதாவது இந்த உடம்பு சாமி எதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா வினைகளுக்கேற்ற உடம்பு. இந்த உடம்பை வச்சு தான் நம்ம வினை செய்ய முடியும். எப்போ நமக்கு இந்த உடம்பு நீங்க அப்படின்னா அந்த வினையெல்லாம் நீங்கியதுக்கு பிறகு உடம்பு நீ நமக்கு இந்த வினை நீங்கினா தான் பெருமானுடைய திருவருளே நமக்கு காட்சி கிடைக்கும். அது திருவாசகத்தில் சொல்கிறார். மணிவாசக திருக்கழுக்குன்ற பதிகத்தில் சொல்கிறாருங்க. திருக்கழுக்குன்ற பதிகத்தில் முதல் பாட்டில் வருது இல்லைங்களா, இது வினைக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் தனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினையொத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு. அப்போ வினையொத்தவின் அப்படின்னா என்னன்னா இருவினையொப்பு வந்ததுக்கு பிறகுதான் இறைவன் குருநாதராக நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற. இருவினையொப்புன்னா என்ன? சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய இருவினையொப்பு வேறங்க. அதாவது இருவினையொப்புன்னா நல்வினை தீவினை. நல்வினையின் பயனாக வரக்கூடியது இன்பம், தீவினையின் பயனாக வரக்கூடியது துன்பம். இந்த இன்பம் வந்தாலும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாக துள்ளாமையும் ஏதோ நம்ம செஞ்ச வினையின் காரணமாக வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். அது துன்பம் வந்தாலும் ரொம்ப துவண்டு போகாமலும் ரெண்டும் ஒன்று தான், பெருமானுடைய திருவருளால் வருவது என்று சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க இருவினை ஒப்புக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தங்க. அப்படி இருவினை ஒப்பு வந்தால் என்ன ஆகும்? அடுத்தது குருநாதருடைய தரிசனம் கிடைக்கும். குருநாதருடைய தரிசனம் கிடைச்சா என்ன ஆகும்? பெருமானுடைய திருவருள் நமக்கு எளிதாக கிடைக்கும். இதான் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் அப்படிங்கிறது. அதுதான் இருவினை ஒப்பு வந்த ஆன்மாவுக்கு மலபரிபாகம் ஆயிரும் இல்லைங்களா. மலபரிபாகமானால் தான் இருவினை ஒப்பே வரும், அது வேற. மலபரிபாகமான ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்தால் சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம் வந்தால் வீடு பேர் கிடைக்கும். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. இருவினை ஒப்பு வந்தால் சக்தி நிபாதம் வரும், அருள் சக்தி ஆன்மாவில் பதியும். அப்படி சக்தி நிபாதம் வந்தாச்சுன்னா அடுத்து என்னென்னா ஆன்மா வீடு பேருக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. மணிவாசக பெருமானுக்கு திருக்கழுக்குன்றத்தில் பெருமான் குருநாதராக காட்சி கொடுத்தார். அங்கே உத்தரகோசம் மங்கையில் பிரிஞ்சவர், திருப்பெருந்துறையில் பிரிஞ்சவர் உத்தரகோசம் மங்கையில் ஒரு காட்சி மட்டும் கொடுக்குறார். ஒரு காட்சி கொடுத்த சாமியை மீண்டும் எங்கே அவருக்கு அருட்காட்சி கொடுத்தார் அப்படின்னா இதில் தான், திருக்கழுக்குன்றத்தில் தான். அங்கே தான் என் வினையொத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றில அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்போ அவர் நிலைமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இறைவனை ஒப்பு நல்ல ஒரு பக்குவ நிலையில் இருந்திருப்பாங்க. வினைக்கு பற்று கோடாய் ஆணவ மலம் போல சிறப்பு வகையான் அன்றி பொது வகையான் வினையில் கற்றுண்ட ஆன்மாக்களை மயக்குவதாய் அருவமாய் நிற்கும் என்பது சிவஞான மகாபாடி. அப்படி எப்படி இருக்குன்னா அருவமாக தான். இதெல்லாம் எதுவும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆமாம், ஆணவம் கண்மம் மாய் எதையுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. பதி பசு பாசம் எதையும் பார்க்க முடியாது. பசுவையே நம்ம பார்க்க முடியாது. அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாது. உடம்பு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுத வழியே உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா நமக்கு தெரியாது. அதான் சொல்ல சைக்கிள் டியூப் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய காற்று நமக்கு தெரியாது. அது மாதிரி அதாவது சூக்குமமான பொருள் எதுவும் கண்ணுக்கு தெரியாதுங்க. சூக்குமமான பொருள் அதாவது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழியக்கூடிய பொருள். கண்ணில் பார்க்க முடியாத பொருள் எல்லாமே நிலையாக இருக்கக்கூடிய பொருள். அதான் சூக்குமமான பொருள் எப்பொழுதும் கண்ணுக்கு இறைவன் கண்ணுக்கு தெரியாது, ஆன்மா கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி பாசங்களும் கண்ணுக்கு தெரியாது. பார்க்கக்கூடிய அத்தனை பொருளும் ஒரு காலத்தில் அழியக்கூடிய பொருள். அதனால தான் இறைவன் நமக்கு அருவமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம வினைக்கேற்ப அதாவது அறிவில்லாத சடப்பொருள் அறனருளால் மன்னியிடும் என்று சொல்கிறார். வினைக்கேற்ப அனைத்தையும் காரியப்படுத்தும் தன்மை சித்தாகி இறைவனுக்கே இயலும். அதனால் இறைவனுடைய அருளாகிய திரோதான சக்தியின் செயலால் மாயை காரியப்படும் என பெற்றது என்று சொல்லி. அதாவது நம்ம ஒரு மலத்தை நீக்கி கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட 2 மலங்கள் கண்ம மாயை. ஆமாம், அதாவது என்ன அதற்கு ஒரு நம்ம உலகையில் சொல்லணும்னா ஒரு குழந்தை மலம் கழிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். வீட்டில் மலம் கழிச்சா அந்த மலத்தை எப்படி தூய்மைப்படுத்தணும்? முதல்ல சாணம் போட்டு மெழுகுவோம், அதற்கு பிறகு கோமயம் போட்டு அதை சுத்தப்படுத்துவோம். அது மாதிரி ஒரு மலத்தை போக்கிக் கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட 2 மலங்கள் தான் கண்மம் மாயை. அது மலம் கிடையாது, இருந்தாலும் அதுவும் மலம் தான் ஒரு வகையால். ஆனாலும் அந்த மலத்தை போக்கிக் கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட 2 மலங்கள் தான் அது என்று சொல்லி சொல்லுவோம்.
சாணம் கோமயம் மாதிரி தான் நமக்கு கண்மம் மாயை என்று சொல்லுவது. உலகத்திற்கு மாயை முதற் காரணம் அப்படின்னார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணம் மாயை. சரி, முதல் காரணம் மாயைங்கிறதுனால அது தானே உலகம் தோன்றிடுமா அப்படின்னா அப்படி அல்ல. ஏன்னா மாயை என்று சொல்லுவது சடப்பொருள். சடப்பொருளுக்கு உயிர் கிடையாது, எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. போட்ட மாதிரி அப்படியே இருக்கும். அப்போ அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேணும், அவர் தான் சிவபெருமான் இல்லைங்களா? அப்போ ஒரு உலகம் தோன்றுவதற்கு முதற் பொருள் மாயை. அப்புறம் முதற் பொருள் இன்னொன்று முதற் காரணம் நிமித்த காரணம் இல்லைங்களா? முதற் காரணம் மாயை, நிமித்த காரணம் இறைவன், துணை காரணம் இந்த கர்மங்கள் மாயை இதெல்லாம் துணை காரணம். அதனால் ஒரு பொருள் தோன்றதுன்னா 3 காரணம் வேணுங்க. முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம். அதை முதல்ல சொன்ன மாதிரி தான். ஒரு பாத்திரம் ஒன்று, ஒரு மண்பாண்டம் ஒன்று உருவாகணும்னா அதுக்கு முதல் காரணம் மண். ஒரு சட்டி ஒன்று உருவாகணும்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு முதல் காரணம் மண். சரி, மண்ணே சட்டியாக மாறிடுமா அப்படின்னா அப்படி மாறாது. அதை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும், குலாலன். அந்த குயவன் தான் நிமித்த காரணன். சரி, குயவனும் மண்ணும் இருந்தால் போதுமானா அது செய்யறதுக்கு தண்டு, சக்கரம், சுத்தக்கூடிய கருவி எல்லாம் வேணும், அதுதான் துணை காரணம். அது மாதிரி தான் எப்படி மண் முதற் காரணமோ அது மாதிரி இந்த மாயை உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணம். எப்படி அதை தோற்றுவிப்பதற்கு குலாலனோ அது மாதிரி இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு இறைவன் நிமித்த காரணன், அதுக்கு பேர். அது துணை காரணம். தண்டு சக்கரமெல்லாம் எப்படி துணை காரணமோ அது மாதிரி மாயை கண்மம் இதெல்லாம் துணை காரணம் என்று சொல்லி நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ மாயை, இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற் காரணம் மாயை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இது எனில் உலகுக்கு உபாதானம் இல்லை, இறைவன் அல்லது எனில் அசித்து சித்தி நடத்து உதியாது, மன்னியுளதேல் முதல்வன் என்கொள் எண்ணின், மாயைதான் அசைத்து உருவாய் மறுவ மாட்டாது, அன்னவனும் இது ஒளிய ஆக்க மாட்டான், அசத்தனாம் எனில் அதுவும் அவன் போல் நித்தம், முன்னவன் அசித்தை விரித்து எவையும் ஆக்கும், முதன்மையது கொடுத்தது என மொழிந்திடாரே என்று சொல்லி. அதாவது இதில் நான் அந்த பாட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் காரணம் நிமித்த காரணம், துணை காரணம். முதல் காரணம் மாயை, நிமித்த காரணம் இறைவன், அப்புறம் துணை காரணம் கண்மம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வினை என்று சொல்லி தெரிஞ்சுக்கணும். மாயை என்பதனை உடல், கருவி, உலக நுகர்பொருள் ஆகியவற்று காரணம் என்று கூறுவது எவ்வாறு என்றால், மாயை உலக தோற்றத்திற்கு முதற் காரணமாக இருக்கும் என்ற அளவிலே என்று சொல்றார். வேறொரு முதற் பொருள் வேண்டுவதில்லை என்றால் அறிவற்ற உலகம் அறிவுடைய இறைவனிடத்தில் தோன்றாது, ஆதலால் மாயை என்ற ஒன்று வேண்டுவதாயிற்று. அதாவது இறைவன் என்று சொல்லுவது அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருள்கிட்டிருந்து அறிவில்லாத ஒரு பொருள் தோன்றுவது அப்படிங்கிறது அது லாஜிக்காக இருக்காது. அதனால் அது ஒரு தனிப்பொருள். மாயை என்று சொல்லுவது ஒரு தனிப்பொருள். ஆனால் தானே தோன்றாது, அதை தோற்றுவிப்பதற்கு அறிவுடைய ஒரு பொருள் வேணும். இந்த உலகத்தில் அறிவுடைய பொருள் அப்படின்னு பார்த்தா இறைவன், அடுத்தது ஆன்மா. நம்மளுடைய அறிவு அப்படின்னா அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு, முற்றறிவு நமக்கு கிடையாது. அப்போ முற்றறிவுடைய ஒருவன் தான் அந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியும். அது யாருன்னா சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். மாயை அறிவற்றாத ஆதலால் உடல் உலகம் முதலியவனாக தொழில்படுவதற்கு உரிய ஆற்றல் அதனிடத்து இல்லை, அதில் இறைவன் வேண்டியதாயிற்று. அளவில்லாத ஆற்றலுடைய இறைவனும் மாயின்றி உடல் உலகம் முதலியவற்றை செயல்படுத்த மாட்டான் என்றால் அவ்வகையால் இறைவன் ஆற்றல் இல்லாதவன் என்று எண்ணப்படுவானே என்றால் அவ்வாறு அன்று. மாயையும் இறைவனைப் போலவே அழிவில்லாத பொருளாகும் என்றாலும் மாயை அறிவற்றது. ஆதலால் அறிவுடைய இறைவன் அறிவற்ற மாயிலிருந்து உடல் உலகம் முதலியவற்றை உண்டாக்குவான். அதனால் மாயை முதன்மை பொருள் அன்று, அம்மாயை இடனாக கொண்டு தொழில்படுத்தும் இறைவனே முதன்மையானவன். அதான் நிமித்த காரணன் அப்படிங்கிறது இறைவன். மாயையிலிருந்து உலகம் தோன்றினாலும் கூட மாயையே முதன்மையா அப்படின்னா அப்படி அல்ல. முதல் காரணம் மாயை இருந்தால் முதன்மை யாருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் முதன்மை என்று சொல்லுவது என்று சொல்றார். உடல் உலகம் முதலியவற்றின் தொழில்பாட்டிற்கு மாயை முதற்காரணம் என்று கூறவே ஏகான்மவாதியர் அதனை அடிப்படையாக கொண்டு பல வினாக்களை எழுப்ப அவற்றுக்கு பதில் கூறும் முறையில் இந்த பாடல் அமைந்துள்ளது. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏகான்மவாதிகள் உலக தோற்றத்திற்கு இறைவனே போதும், மாயை என்ற ஒன்று தேவையில்லையே அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகம் தோன்றுவதற்கு இறைவனே இருக்கிற பொழுது மாயை எதுக்கு, இறைவனே எல்லாத்தையும் தோற்றுவிக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சைவ சித்தாந்தத்தில் உலகு உடல் முதலியான அறிவற்ற சடப்பொருள்கள், உடம்பு, இந்த உலகம், இதெல்லாமே
அறிவற்ற சடப்பொருள் இறைவன் வாலறிவன் ஆதலால். இறைவன் எப்படிப்பட்ட அறிவு? இறைவனுடைய அறிவு சாதாரணமான அறிவு அல்ல, வாலறிவன். அதனால் அறிவுடை பொருளிலிருந்து அறிவற்ற பொருள் தோன்றாது. இதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருள் இருந்து அறிவற்ற ஒரு பொருள் தோன்றுவது அப்படிங்கிறது அது சாத்தியப்படாது. அதனால் அறிவற்ற பொருள் தோன்றாது. அறிவற்ற பொருள் தோன்ற அறிவற்ற அடிப்படை பொருள் தேவை. ஆதலால் அறிவற்ற மாயை அடிப்படையாக முதல் காரண பொருள் ஆயிற்று. இந்த அறிவற்ற பொருள் இருந்து தான் அறிவற்ற பொருள் தோன்றும். அதனால் ஒரு அடிப்படையான ஒரு பொருள் வேணும். அந்த அடிப்படையான பொருள் தான் மாயை. அது தானே தோன்றுமா அப்படின்னா அறிவற்ற பொருள் தானே தோன்றாது. தோற்றுவிப்பதற்கு ஒரு கர்த்தா வேணும், அதான் சிவபெருமான். ஏன்னா அவருடைய அறிவு முற்றறிவுடையவன். ஆன்மாக்களுடைய அறிவு அப்படி அல்ல, அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு என்று சொல்லி வகைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொல்கிறார், மாயையே முதற்காரணம் என்றால் இறைவன் வேண்டுவதில்லையே. அவனுடைய கேள்வி மீண்டும், சரி மாயை தானே நீங்கள் முதல் காரணங்கிறீங்க உலகம் தோன்றுவதற்கு, இறைவன் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, மாயை அறிவற்றது, அறிவற்ற பொருளின் தொழில்பாட்டிற்கு அறிவுடைய முதல்வன் ஒருவன் தேவை அப்படின்னு. இந்த ஒரு பொருள் இருக்குதுன்னா இந்த பொருளுக்கு அறிவு, இந்த பொருள் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நம்ம எடுத்து அந்த பொருள் இன்னொரு பக்கம் வைக்கணும். தானே அது நடந்து போகுமா அப்படின்னா அப்படியெல்லாம் போகாது. ஏதோ ஒரு சக்தி வேணும் இல்லையா? அதான் இறைவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னொரு கேள்வி அவங்க கேட்குறாங்க, என்னென்னா, முதல்வன் மாயை இல்லாமல் செய்யாதவன் என்றால் அவன் ஆற்றல் குறைபாடு உள்ளவன் ஆக மாட்டானா? அதாவது பிச்சதின்றியே விளைவு செய்வாய்னு திருவாசகம் சொல்லுது. ஏன்னா இல்லாத பொருளை கூட இருக்கிற மாதிரி செய்வார் அப்படின்னு. அது எப்படின்னா இறைவனுடைய அந்த முழுமுதல் தன்மையை சொல்லக்கூடியதானே ஒழிய இல்லாத சைவசதான் என்ன சொல்லுன்னா, இல்லது தோன்றாது உள்ளதே தோன்றும் அப்படிங்கிறது. ஏன்னா இல்லாத ஒன்று தோன்றாது. அதாவது என்ன, அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு துணி இருக்குதுன்னா நூல் இல்லாமல் துணி கிடையாது. அப்போ நூல் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள் இருந்தால் தான் துணி தோன்றும். அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிப்பது அப்படிங்கிறது அல்ல. அதாவது ஒரு பொருள் தோன்றுவதற்கு அதுக்கான ஒரு மூலப்பொருள் வேணும். அது மாதிரி ஒன்றுமே இல்லாத இறைவனே உலகத்தை தோற்றுவிப்பானா அப்படின்னா அப்படி அல்ல. அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான ஒரு பொருள் இருந்தது அந்த உலகத்தை தோற்றுவிப்பார் என்று சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாங்க. உலக தோற்றத்திற்கு மாயை முதற்காரணமாய் இருந்தாலும் இறைவன் நிமித்த காரணமாய் இருத்தல் பற்றி ஆற்றல் குறைபாடு உடையன் அல்லன். தனக்கென தொழில்பாடு இல்லாத சடமாகிய மாயை விரித்து உலகத்தை காரியப்படுத்துவதினால் உலகத்தை காரியப்படுத்தும் தலைமை மாயைக்கு உண்டாகாது. அது என்ன சொல்ற, அதாவது நமக்கு பெரிய புராணத்தில் தான் நம்ம போனோம். பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னாலும், அதாவது முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னாலும் அந்த இடத்துல இறந்து போன கன்றுக்குட்டி உயிர் பெற்று வந்தது இல்லைங்களா? அதே மாதிரி அமைச்சர் உயிர் பெற்று வந்தார், இளவரசரும் உயிர் பெற்று வீதி விலங்கனும் உயிர் பெற்று வந்தார். உயிர் இல்லாத அந்த பொருள் எல்லாம் உயிர் பெற்று வந்தது. இல்லாத ஒரு பொருள் அங்கே ஒன்றும் புதுசாக தோன்றலை இல்லைங்களா? அதான் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னு அங்கே சேக்கிழார் பெருமான் கேட்குறாரு. அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண்கன்றும் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடனிழலும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னா இறந்து போன பொருள் தான் மீண்டும் அங்கே உயிர் பெற்று வந்ததே ஒழிய இல்லாத ஒரு பொருள் புதுசாக ஒன்று அங்கே தோன்ற இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய பொருளில் இருந்து தான் அறிவற்ற ஒரு பொருள் இருந்து மீண்டும் அறிவற்ற பொருள் உருவாகுமே ஒழிய இல்லாத ஒரு பொருளிலிருந்து எதுவும் தோன்றாது, இல்லது தோன்றாது அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ புராணத்தில் பல இடங்களை நம்ம பார்த்துருக்குறோம். குடம் தோன்ற மண் முதல் காரணம், குலாலன் நிமித்த காரணம், குலாலன் குறைபாடுடையவனாகான். அதுபோல உலகத் தோற்றத்திற்கு மாயை முதற்காரணமாக இருந்தாலும் இறைவன் நிமித்த காரணமாக இருத்தல் பற்றி ஆற்றல் குறைபாடு உடையன் அல்லன். தனக்கென தொழில்பாடு இல்லாத சடமாகிய மாயை விரித்து உலகத்தை காரியப்படுத்துவதினால் உலகத்தை காரியப்படுத்தும் தலைமை மாயைக்கு உண்டாகாது என்று சொல்லி உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். அடுத்து வினைக்கேற்ப உடல் தருவோன் இறைவன் அப்படின்னார். அதாவது இந்த உடம்பு நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, வினைக்கேற்றாறு போல் இந்த உடம்பை நமக்கு சாமி கொடுக்குறார். அதான் இதில் படைத்தது ஒரு படியின்றி பறவை பசு நாராய் பண்ணியது என் முன்னை வினைப்பான்மை என்பர் அடுத்த வினை உளதாயின் இறைவன் ஏன் என்னில்
அசேதனம் மற்றவை ஆவிக்கு அமைத்ததாகும். எடுத்த வினை உருவது உயிரேள் தானே, இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளும் கர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்கை இன்றே. வினைக்கேற்ப உடல் தருவன் இறைவன் அப்படின்னு இந்த பேராவில் சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டில். அது இறைவனே இந்த உலகத்தை படைப்பான் என்று சொன்னால் ஒரே இயல்பாக படைக்காமல் பறவை பசு மனிதன் மூலமாக படைத்த காரணம் என்ன என்றால், அதான் பாருங்கள், அது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாம்ல. பறவை ஒரு சில உயிர்களை பறவையாக படைச்சிருக்கிறாரு, ஒரு சில உயிர்களுக்கு விலங்குகளுக்கு விலங்கு உடம்பு கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் மனித உடம்பு கொடுத்துருக்காரு, ஊர்வன நடப்பன பரப்பன இப்படி 7 வகையான வகையில் கொடுத்துருக்கிறாரு. அது ஏன் அப்படின்னா, அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர்கள் முற்பிறவிகளில் செய்த வினைப்பயன் காரணம் என்று சொல்கிறாங்க. நாம் செய்த வினை பயனின் காரணமாக அடுத்த பிறப்பில் நம்ம என்னவா ஆகும் அப்படிங்கிறது என்ன யார் கையில் இருக்குது? நம்ம செய்யக்கூடிய அந்த வினைப்பயன் தான் நமக்கு முடிவு பண்ணணும். அதனால் நல்ல வினை செஞ்சால் நல்ல ஒரு பிறப்புக்கு வரலாம். அது சிவபுண்ணியமாக செஞ்சால் பிறப்பே வராமல் செய்யலாம். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உயிர்களை சார்ந்த வினையே போதும் இறைவன் எதற்கென்றால் அவ்வினை அறிவில்லாத பொருளாதல் இறை. சரி, அப்புறம் வினைக்கேற்றார் போல தானே உடம்பு வருது, அப்புறம் எதுக்கு இறைவன் இடையில ஒரு மீடியேட்டர் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அறிவில்லாத ஒரு பொருள் எதுவும் அந்த வினையே அப்படின்னா வினைக்கு அறிவு கிடையாது, தானே பற்றாது. அது கூட்டுவதற்கு ஒரு கர்த்தா வேணும், அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு. உயிர்களை சார்ந்த வினையே போதும் இறைவன் எதற்கென்றால் அவ்வினை அறிவில்லாத பொருள். ஆதலால் இறைவனே பசு பறவை மனிதன் முதலிய படைப்புகளை வினைக்கேற்ப செய்தவன் ஆவன். ஆனால் உயிர் அறிவுடையது, அவ்வுயிரே செய்த வினைக்கேற்ப உடலை எடுத்துக்கொள்ள முடியும். இறைவன் வேண்டுவது இல்லையே என்றால் அறிவில்லாத சடப்பொருள்களாகிய மாயை வினைகளும் எந்த ஒரு செயலும் அறிவில்லாத உயிரும் தம்முள் கூடுவதற்கு வேறொரு காரணமும் இல்லை. எனவே உயிர்கள் செய்த வினை பயன்களுக்கேற்ப அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்து உய்ய செய்யும் இறைவன் ஒருவன் வேண்டும் என்பது புலனாகும். அதாவது உயிர்கள் செய்த வினை பயன்களுக்கு ஏற்ப என்ன சொல்றாரு? அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்து. ஆமாம், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், அவரவர் வினைவழி. அந்த சிவபோக சாரத்தில் தான் குர்ஞான சம்பந்தர் சொல்றார், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படின்னு சொல்லி, நம்ம செய்த வினைக்கேற்றார் போல நமக்கு பிறப்பு, நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே நம்முடைய வினைக்கேற்றார் போல என்று சொல்லி நம்முடைய குர்ஞான சம்பந்தர் சிவபோக சாரத்தில் சொல்கிறார். அதுதான் உண்மைங்க. உயிரும் கடவுளும் மறுபிறப்பும் இல்லை என்னும் நாத்திகன் உலோகாயதன். அவன் அவ்வுலகத்தை படைப்பன் இறைவனை என்றால் தேவர் மனிதர் விலங்கு பறவை முதலியமாக பலவாறாக படைக்கப்பட்டிருக்கின்ற அவ்வாறு படைக்கப்பட்டது ஏன் என்பது உலோகாயுதன் வினா. அது இந்த உலகத்தில் தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என்று சொல்லி எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் அப்படி படைச்சாங்க அப்படின்னு சொல்லி உலகாயுதன் கேட்குறான். அதுக்கு பதில் என்னென்னா, அவ்வுயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளே காரணம் என்று சொல்கிறார். வினை தான் அதுக்கு காரணம் என்று சொல்லி, சாங்கியம் என்பது ஒன்று. சாங்கியத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிரீசுர சாங்கியர் என்று சொல்லி பல வகையான அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்குறாங்க. பல வகையான பிறப்புக்கு வினையே காரணமாக அமையும் என்றால் கடவுள் எதற்கு என்பது அந்த சாங்கியருடைய கேள்வி. பல வகையான பிறப்புக்கு வினையே காரணம்னா அப்போ கடவுள் எதுக்கு அப்படின்னு சொல்லி, வினை அறிவில்லாதது. எனவே அவரவர் செய்த வினைகளை உரியவருக்கு கூட்டி அதற்கேற்ப படைக்கும் இறைவன் தேவை என்று சொல்கிறார். அதாவதுங்க, நமக்கு வித்யா தத்துவம்னு 7 தத்துவம் இருக்குது இல்லைங்களா? காலம் நியதி கலை வித்தை அராகம் இல்லையா? காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் 7 வித்யா தத்துவம் இருக்குது. அதில் நியதி தத்துவம்னு ஒன்று இருக்குது. அந்த நியதி தத்துவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, அவரவர் செய்த வினையின் பயனை அவரவரே அனுபவிக்க செய்வது. இப்போ நான் செஞ்ச வினையை நீங்கள் அனுபவிக்க முடியாது, நீங்கள் செஞ்ச வினையை நான் அனுபவிக்க முடியாது. அதான் நியதி தத்துவத்தினுடைய வேலை. 7 தத்துவத்தில் நியதி அப்படின்னா என்னென்னா, அவரவர் செய்த வினையின் பயனை அவரவரே அனுபவிக்க செய்வது. கால தத்துவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்தந்த காலத்தில் இவர் இந்த வினையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்குது. இந்த காலத்தில் இந்த வினையை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது. சரி, அந்த அதிலிருந்தெல்லாம் நம்மளை நாம் அப்படி கொஞ்சம் காப்பாற்றி கொள்ளுவதற்காகத்தான் பெருமான் திருவடிக்கு நம்ம வர்றது. பெருமானை அனுபவித்தாலும் பரவாயில்ல,
அதற்கு ஏற்றாறு போல் எனக்கு அந்த உடம்பு அந்த மாதிரி ஒரு வசதிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாததாக இருந்தாலும் கூட, அதாவது ஒரு வெயிலில் போகிறவனுக்கு ஒரு மரத்தினுடைய நிழல் போலத்தான் பெருமானுடைய திருவடி நமக்கு. அது அப்படி அனுபவிக்கிறதுக்காக நமக்கு அந்த ஒரு ஆற்றலை கொடுக்கணும் இல்லை, அதுதான் இறைவனுடைய ஒரு கருணை. அதனால் சீராளா உட்காந்து அப்படி அந்த வினைக்கு ஏற்றார் போல அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளே காரணம் என்று சொல்கிறார். அப்படி கடவுள் எதுக்கு அப்படின்னா, வினை அறிவற்ற ஒரு சடப்பொருள், அவரவர் செய்த வினைகளை உரியவருக்கு கூட்டி அதற்கேற்ப படைக்கும் இறைவன் தேவை என்று சொல்கிறாருங்க. கால தத்துவத்தினுடைய வேலை என்னென்னா, அந்தந்த காலத்தில் அந்த வினை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கால தத்துவம். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயனை அவரவரே அனுபவிக்க செய்வது. எல்லாம் 36 தத்துவமும் நமக்கு இறைவனுடைய திருவருளால் நமக்கு கூட்டப்பட்டிருக்கு. அதுதான் அதனுடைய வேலை. வினைக்கேற்ப உடலை பெறுவது உயிர் என்றால், உயிரே போதும் இறைவன் எதற்கு என்பது அவருடைய அடுத்த வினா. வினைக்கேற்ப உடம்புன்னா அப்புறம் உயிரே போதுமே, இறைவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கிறாங்க நம்ம கேள்வி. அதுக்கு என்னென்னா, சடமாகிய வினையும் உடம்பும் தனக்கென செயல் இல்லாத உயிரும் தம்முள் கூடும் தன்மை அவற்றுக்கு இல்லை என்று சொல்லி, அதாவது உயிருக்கு அறிவு இருந்தாலும் கூட தனக்குன்னு சொந்தமான ஒரு அறிவு கிடையாதுங்க. உயிருடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு, முற்றறிவு கிடையாது. தானே அறியக்கூடிய அறிவு கிடையாது. பெருமானுடைய அறிவு தானே அறியக்கூடியது என்று சொல்றார். அடுத்த திருப்பாட்டில் மும்மலங்களும் அனாதி அப்படிங்கிறத சொல்றார். மலங்கள் 3 மலங்கள் சொன்னோம் இல்லைங்களா? ஆணவம், கண்மம், மாயை. இது 3மே அனாதி அப்படின்னு சொல்றார். ஆரம்பத்திலிருந்து இதுவும் இருக்கு. அள்ளல் மிக உயிர்க்கிவைதான் அனைத்தது ஈசன், அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்தச் சூழ்ந்தது எனுமுறை முதலோர் தொடக்கு இலார்வால் ஒல்லை வரும் எனின் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் மலம் உளதா ஒளிந்த எல்லாம் நெல்லின் முறை தவிடு உமி போல் அனாதியாக நிறுத்திடுவர் இது சைவம் நிகழ்த்துமாறே. இறைவன் என்ன சொல்ற, மும்மலங் ஆன்மாக்களுக்கு துன்பம் மிகுமாறு இந்த உடல்களை சேர்த்தது அவை செய்த அரிய வினைப்பயன்களை நுகர்வதற்காகவோ ஆம் என்றால், வினையோ அல்லது சொல்லப்பட்டு வரும் மாயையோ ஆன்மாவை முதலில் சேர்ந்தது என்ற வினா அனாதியில் மலப்பிணைப்பு இல்லாமல் இடையில் மலப்பிணைப்பு விரைவாக வந்ததென்றால் உண்டாகும். அப்படியெல்லாம் இடையில வந்தது இல்லை. மலம் எப்போ ஆன்மா இருக்குதோ அப்போவே இந்த மலமும் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆன்மா உளதாகவே ஆணவ மலமும் அதனோடு இயல்பாக உடன் தோன்றியதாக உள்ளது. அதான் அதுக்கு பேர் சகச மலன்னு பேருங்க. சகசமாக இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது, அதான் சகச மலம் அப்படின்னு பேர். ஏனைய வினை மாயை ஆகியவையும் அனாதியாக உள்ளன. நெல்லினிடத்தில் முலை உமி தவிடு ஆகியவை நெல் தோன்றிய போதே தோன்றியவையாகும். அதுபோல் ஆன்மாவிடத்தில் மும்மலங்களும் அனாதியாக உள்ளன. சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் முறை இது என்று சொல்லி, அதாவது மும்மலங்கள் அனாதிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நெல். இப்போ நெல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நெல்லில் முதல்ல உம்மி வந்துதா, இல்லை அந்த மேலே இருக்கிற கருக்காய் வந்துதா, இல்லை அரிசி வந்துதான்னா சொல்ல முடியாது. 3ம் ஒரே காலத்தில் ஏக காலத்தில் தோன்றியது. ஒன்று அரிசியாக ஆயிடுச்சு, அதில் ஒரு பகுதி உம்மியாக இருந்தது, ஒரு பகுதி தவிடாக இருந்தது. அப்போ இது முன்னாடியா அது முன்னாடியா அப்படின்னா எது முன்னாடின்னு சொல்ல முடியாது. இப்போ செம்பு ஒன்று இருக்குது, அதில் கழிம்பு இடையில சேர்ந்ததான்னா அதனுடைய இயற்கை அது. கொஞ்ச நாளைக்கு அப்படி வெளியில் வச்சுட்டோன்னா அது கருத்து போயிடும். அதான் செம்பில் களிம்பு போல, நெல்லில் உமி போல அப்படிங்கிறது. ஆணவ மலத்துக்கு இதுதான் உதாரணமாக சொல்லுவாங்க. ஆன்மாவிடத்தில் மும்மலங்களும் அனாதியாக உள்ளன சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் முறை இது என்று சொல்லி, முலை வினைக்கும் தவிடு மாயைக்கும் பூமி ஆணவத்துக்கும் ஓமையாகும் என்று சொல்லி, அரிசி உயிர்க்கு ஓமை என்று சொல்லி சொல்றார்கள். மாயேயம் தத்துவங்கள் தோன்றக்கூடிய முறை என்று சொல்லி, எல்லாமே வினைதான். ரொம்ப நேரம் வினைதான், இன்னைக்கு முழுக்க வினைதான். மாயேயம் தத்துவங்கள் தோன்றும் முறை அறுத்தி மிகும் கலைன்காலம் நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயதனில் ஆகும் உருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும் அகங்காரம் புந்திதனில் உதிக்கும் தெரிந்த இது திரிவிதம் ஆம்
தைசத வைகாரி திகழ்தரு பூதாதி என திருந்திய சாத்துவிகம் விரித்த குண மனம்புத்து இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கியிடும் விருந்தே என்று சொல்லி அசுத்தமாயனுடைய இடத்துல வந்து மாயேயம் அப்படின்னு என்ன, மாயையினுடைய காரிய பொருளுங்க. மாயையிலிருந்து தோன்றக்கூடிய காரிய பொருள் மாயேயம். ஆமாம், தத்துவங்கள் தோன்றக்கூடிய முறையை சொல்கிறார். அசுத்தமாயின் இடத்தில் அனந்த தேவனுடைய செயலால் உயிர்களுக்கு போகத்தில் இச்சையை மிகுதியாக உண்டாக்கும். அதாவது அசுத்தமாயனுடைய இடத்துல அனந்த தேவர் அப்படிங்கிறவர் தான் அங்கே நிலைக்களமாக, அசுத்தமாய நிலைக்களமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர். அந்த அனந்த தேவர் வந்து அவர் செயலால் உயிர்களுக்கு வந்து போகத்தில் இச்சையை மிகுதியாக உண்டாக்கும். கலை காலம் நியதி அக்கலையிலிருந்து வித்தை அராகமாகி இவ்வைந்தும் தோன்றும். சீகண்ட ருத்தரின் செயலால் கலையில் இருந்து மூலப்பிரகிருதி தோன்றும். இது அந்த தத்துவ படம் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு பார்த்தா தான் சரியாக தெரியும். தெரிஞ்சுக்குங்க, சும்மா கேட்டுக்குங்க, அவ்வளோதான். இது அகங்காரத்தில் வந்து தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம் என்று 3 வகையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு வகுப்பே நாம் 36 தத்துவம் நடத்தணும்னு நினைக்கிறேன். அந்த சார்ட்டை கையில் கொடுத்து நடத்தணும். மறந்துருக்கோம். மீண்டும் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பார்த்துக்கோம். எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து நாம் அதிலே ஒட்டியிருக்கோம். புத்தகத்திலே கடைசியில் இருக்கு. ஆமாம், கடைசியில் இருக்கு. அதான் அகங்காரம் வந்து தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம் என்று 3 வகை. இவற்றில் தைசத அகங்காரத்திலிருந்து சிறந்த சாத்விக குணத்தொடர்புடைய மனமும் ஞானேந்திரியங்கள் எனப்படும் காது முதலியவும் விரிந்து விளங்கி தோன்றும் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆன்மாவினுடைய ஆணவத்தை சிறிது நீக்கி போகங்களை அறியும் அறிவை கொடுத்து அனுபவிக்கும் காலத்தை வரையறை செய்து அவற்றின் நிச்சயம் உண்டாக்கி நுகர்வதற்கு கலை முதலியவற்றை வருவதில் அருத்தி மிகும் என்று சொல்கிறார். முதல்லைங்க இந்த கலையெல்லாம் எங்கே கூட்டப்படுது அப்படின்னா, நமக்கு வந்து கேவல நிலை, அனாதி கேவலம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஆன்மாவனுடைய நிலை 3 முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம 3 நிலை: கேவலம், சகலம், சுத்தம். இப்போ இருக்கக்கூடியது வந்து சகல நிலை. இதுக்கு முன்னாடி இருந்தது, பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக இருந்தது கேவலம் இல்லைங்களா. அந்த கேவலத்தில் வந்து என்னென்னா, எந்த ஒரு அறிவிச்சை செயலும் கிடையாது ஆன்மாவுக்கு. நம்ம எங்கே இருக்கிறோங்கிறதும் தெரியாது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கண் இல்லாத ஒரு குழந்தை அதை கொண்டு இருட்டு வீட்டுக்குள்ளே போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த வீடு இருட்டு வீடு, அது கண்ணு அந்த குழந்தைக்கு இல்லை. அது எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லாத அப்படியே கிடக்கும், ஒரு கல்லை போட்ட மாதிரி கிடக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் நம்ம இருந்தோம். ஆமாம், நம்ம வந்து இது மாதிரி கோடிக்கணக்கான ஆன்மாக்கள், எண்ணில்லாத ஆன்மாக்கள் அப்படி இருக்குதுங்க. இன்னும் பிறப்புக்கு வருவதற்கே தகுதி இல்லாத ஆன்மாக்கள் நிரம்பு இருக்கு. சாமி என்ன பண்ணார்னா, அவனுடைய கருணை நோக்கம் நம்ம மேலே முதல்ல பட்டுச்சு. ஆனால் அந்த கருணை நோக்கம் நம்ம மேலே படுகின்ற பொழுது நாம் வந்து முதல்ல கொடுத்த ஒரு தத்துவம் என்னென்னா, கலை அப்படின்னு ஒரு தத்துவம். ஆமாம், அந்த அசுத்த அந்த இதில் கேவல நிலையில் இருக்கிற பொழுது கலை அப்படின்னா என்னென்னா கழித்தல்னு பேருங்க. அங்கே கேவல நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, ஆணவத்தோடு அத்துவிதமாக இருந்தோம். நம்ம இவர் தாய்மானவர் பாடுவார், ஆணவத்தோடு அத்துவிதமாகும் நான் மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்ன ஆளோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இப்போ வந்து ஆணவத்தோடு நான் பிரிப்பு இல்லாமல் இருக்கிறேன் சாமி, உங்களோட என்னைக்கு நான் இதே மாதிரி பிரிப்பு இல்லாது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கொடுத்துட்டு வா, எல்லாத்துக்கும் கொடுத்தேன், நான் அப்புறம் வாங்கிட்டேன், எல்லாத்துக்கும் கொடுத்து அப்படி எல்லாம் ஆணவத்தோடு அத்துவிதமாக இருக்கக்கூடிய நான் எப்போ வந்து உங்களோட நான் அத்துவிதமாக இருப்பேன் என்று சொல்லி நமக்கு தாய்மானவர் பாடுறார். அப்போ அனாதி கேவலத்தில் ஆணவம் மட்டும்தான் இருக்குது, ஆன்மா இருக்குது, அங்கே ஒன்றும் கிடையாது. ஆணவத்தில் இருக்கிறோங்கிறதும் ஆன்மாவுக்கு தெரியாது. ஆமாம், ஆனால் ஆணவத்தில் இருக்கிறோம். அப்போ சாமி என்ன பண்ணார்னா, இந்த சாமியினுடைய கருணை மட்டும்தான் அங்கே இருக்குதுங்க. இந்த ஆன்மாவுக்கு உடம்பை கொடுத்து கொஞ்சம் சகரத்துக்கு கொண்டு வரலாம், ஏதாவது கொஞ்சம் வினையெல்லாம் செஞ்சு அப்படியே கொஞ்சம் மேலே போகட்டு அப்படின்னு சொல்லி சாமி நினைக்கிறார். முதல்ல கூட்டப்பட்ட கலை என்று சொல்லக்கூடிய தத்துவம் தான் முதல்ல. அது கலைன்னு என்னென்னா கழித்தல்னு அர்த்தங்க. கழித்தல் என்ன, ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கிறது. அதற்கு பிறகு மாயை சேர்க்கப்பட்டது. அப்படி மாயை சேர்க்கப்பட்டு ஒவ்வொன்றா அப்படி கொடுத்து அதற்கு பிறகு தான் அந்த ஆன்மா
வெளியில் வருது, பிறப்புக்கு வருது. பிறப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த சகல நிலைக்கு வந்துடுது. சகல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா சிவபுண்ணியம் செஞ்சு என்ன நான் யார், இறைவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு சுத்த நிலைக்கு போகிறது. இதுதான் ஆன்மாவுடைய 3 நிலைகள். கேவலம், சகலம். கேவலம்னா ஒன்றும் இல்லை, தனிமைன்னு அர்த்தம். தனிமைனா ஆணவத்தோடு மட்டும் தனியாக இருக்கக்கூடிய நிலை. கருவிகரணங்கள் அங்கே கிடையாது. அதை கேவலம்னா அது உலகில் சொல்லக்கூடிய கேவலம் இல்லை, தனிமைன்னு அர்த்தம். சகலம்னா எல்லாத்தோடு இருக்கிறது, கருவிகரணங்களோடு இருக்கிறது. கருவிகரணம் 36 தத்துவங்கள், கலைகள் எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலை தான் சகல நிலை என்று சொல்வது. அடுத்து சுத்த நிலை. இந்த ஆணவ மலங்கள்லாம் நீங்கி பெருமான் திருவடியில் இருக்கக்கூடிய நிலை தான் சுத்த நிலை என்று சொல்லுவோம். இப்படி நமக்கு அந்த கலை தான் முதல்ல கூட்டப்படுகிறது. அந்த அருத்தி மிகும் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த காலத்தை அந்த கலை முதலியவற்றை வருவித்தலால் அருத்தி மிகும் என்று சொல்கிறார். ஒன்றுக்கும் போட்டு மாயை கலைக்கு மாயாதத்துவ குணங்களை உண்டாக்குவர் பரசிவனுக்கு என்று சொல்லிடலாம். அப்புறம் கலையிலிருந்து வித்தை, மூலப்பெறுகிறது, வித்தையிலிருந்து அராகம், இதெல்லாம் ஒவ்வொன்றாக தோன்றுவது என்று சொல்கிறார். தோற்ற முறையில் காலம் நெய்தி கலைவித்தை அராகம்னு சொன்னாலும், தொழில்பாட்டு முறையில் முதல்ல கலை, அப்புறம் வித்தை, அப்புறம் அராகம், காலம் நியதி என்று சொல்லி பொருந்தும் என்று சொல்கிறார். தொழில் கருவி, தன்மாத்திரை, பூதங்கள் தோன்றும் முறை. தொழில் கருவி, தன்மாத்திரை, பூதங்கள் எல்லாம் தோன்றக்கூடிய முறையை சொல்கிறாருங்க. 5 நிமிஷம் வேணால் ஓய்வு கொடுத்துடலாமா? சீக்கிரம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஓய்வு.